தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர வந்த அரசே போற்றி, சீரர் திருவையரா போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். பூலோக கைலாயமாக கொண்டாடப்படும் தில்லையம்பதியிலே இன்று காலை வரலாற்று சிறப்புடைய இந்த வித்யாஸ்தானத்தில் திருப்புகழ் இசையமுதம் என்ற தலைப்பிலே இசை சொற்பொழிவாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு முதல்வன் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்புகழ் இசை என்பது உலகமெல்லாம் இன்றைக்கு பிரசித்தமாகி முருகனடியார்கள் இருக்கும் இடத்திலெல்லாம் அது பிரபலமாக இருந்து வந்தாலும் தில்லையிலே திருப்புகழ் சிந்திக்கப்படுவது சால பொருத்தமான ஒன்று. இந்த திருப்புகழ் சேகரிக்கப்பட்ட வரலாறு என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் திருவருள் நிமித்தமாக அது எப்படியெல்லாம் நடந்தேறும் என்பதற்கு திருப்புகழ் பாடல்கள் என்று நமக்கு கிடைத்த வரலாறே சாட்சியாக இருக்க பார்க்கிறோம். இன்றைக்கும் 1800களிலே 1850களிலே
சுப்பிரமணிய பிள்ளை என்ற ஒரு மகனியர் பாரம்பரியமாக முருகபக்தியுடைய ஒரு குடும்பத்திலே பிறந்து அவதாரம் பண்ணினார் என்றே சொல்லலாம். முருகன் அவரோடு ஆடிய திருவிளையாடல்களை எல்லாம் வைத்து பார்த்தால் அவதரித்தவராகவே கொள்ளப்பட வேண்டியவர். ஒரு காரியத்திற்காக வேண்டியே இறைவன் அவரை படைத்து பூவுலகத்திற்கு அனுப்பி இதை முடித்து கொடுன்னு நியமித்தபடிக்கே வாழ்ந்தவர். அந்த மகான் திருத்தணிகையிலே இருக்கக்கூடிய செங்கல்வராயனான முருகப்பெருமான் பேரிலே அதீத பக்தியோடு இருந்த தணிகையான் துணை என்பதை தினமும் இத்தனை முறை எழுதுவதுங்கிறத ஒரு விரதம் போலே 6-7 வயதிலிருந்து கடைபிடித்து வந்தார் என்றால் அந்த ஒழுக்கம் அவருடைய மரணக்காலம் வரையிலும் தொடர்ந்தது. தினமும் அவர் செய்து வந்த பல்வேறு பணிகளுக்கு நடுவே தணிகையான் துணைன்னு புத்தகமாக எழுதினார். ஒரு எழுத்து வேள்வி போலே நிகழ்த்தி வந்தார். கல்வி வேள்விகளிலே சிறந்து விளங்கினார். நல்ல ஒழுக்கமுடையவர்களுக்கு கல்வி எல்லாம் தன்னிடையே வந்து சேரும். அதனாலே பெரியவர்களால் ஆதரிக்கப்பட்டார். அந்த காலத்திலே நடந்து வந்த மிஷன் பள்ளிக்கூடங்களிலே உயர்ந்த பட்டங்கள் எல்லாம் படித்து அங்கே வந்து பரிசோதனைக்காக வந்த ஒரு நிர்வாகஸ்தர் பார்த்து இவருடைய திறமைகளை எல்லாம் மெச்சி வழக்காடு மன்றத்திலே அவருக்கென்று நியாயாலயத்திலே ஒரு வேலையும் கொடுத்து அங்கே இவர் ஒரு உதவியாளர் நிலையிலே வேலை கமர்த்தப்பட்டிருந்த சூழலில் பல்வேறு நீதிமன்றங்களிலும் பணியாற்றி நிறைவாக கடலூரை அடுத்திருக்கக்கூடிய மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்திலே அவர் பணியில் அமர்த்தப்பட்டிருந்த காலம். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 1871 ஆண்டு நியாயாலயத்திலே நடக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள், வாதி பிரதிவாதிகள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டு வாதங்களை பிரதிவாதங்களை எல்லாம் முன்வைக்க நீதிபதி அதையெல்லாம் குறிப்பு கொண்டு கடைசியாக ஆராய்ந்து நீதி சொல்ல வேண்டிய ஒரு காட்சி. அந்த காட்சியிலே 2 பக்கங்களில் இருந்தும் பேசக்கூடிய வாத பிரதிவாதங்களை எழுத்து மூலமாக ஆவணப்படுத்துவது அவருடைய பணி. இருவரும் மாறி மாறி பேச அதை தொகுத்து எழுத வேண்டிய பணியிலே அவர் இருந்தார். இது நடந்து கொண்டே இருந்த போது ஒரு நாள் அதே நீதிமன்றத்திலே நடந்த ஒரு வழக்கு. தில்லை மூவாயிரவர்கள், தில்லைவாழ் அந்தணர்கள், அவர்களுடைய பூஜை உரிமைகள் குறித்த வழக்கு. அது இன்னைக்கு நேற்று இல்லை, பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நியாயாலயமாக ஏறி நடராஜ பெருமானுடைய திருவுருளோடு அவர்கள் அதையெல்லாம் தீர்த்து கொண்டே வருகிறார்கள். அந்த விதத்திலே 1871 ஆண்டு மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு. அந்த வழக்கிலே தில்லை வேதியர்களுக்கு நடராஜ பெருமான் ஆலயத்தில் பூஜை சுதந்திரம் அது எப்படி ஏற்பட்டது என்பது குறித்த ஒரு வழக்கு. அதற்காக வேண்டி அவர்கள் நூற்றாண்டுகளாக இருந்து வந்த பல்வேறு ஆவணங்களையும் சமர்ப்பிக்கும் வேளையிலே பல அருளாளர்களுடைய பாடல்களிலே 3000 வேதியர்கள் நடராஜ பெருமானை தினந்தோறும் நீதிமுறை வழுவாமே பூஜித்து வந்த சிறப்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி தேவார பதிகங்களிலிருந்தும் பெரிய புராணத்திலிருந்தும் சோழர் காலத்திய செப்பு பட்டயங்கள், கல்வெட்டு செய்திகள் இதையெல்லாம் எடுத்து தொகுத்து சொல்லி வந்த வழியிலேயே ஒரு அற்புதமான சந்தம் நிறைந்த பாடல் ஒன்றை சமர்ப்பிக்கிறார்கள். நீதிபதியின் முன்பாக சமர்ப்பிக்கப்படுகிறது. தாது மாமலர் என்று தொடங்கக்கூடிய ஒரு திருப்புகழ் பாடல் அங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது. இதை வாசித்து காண்பிக்கும்படியாக நியமிக்க அதை எடுத்து வாசிக்கிறார். வாசிக்கும் போது அதிலே இந்த வேதியர்கள் 3000 வேதியர்கள் என்ற எண்ணிக்கையோடு சொல்லி வேத வழி வழுவாமே தினமும் அவர்கள் நடராஜ பெருமானை பூசிக்கக்கூடிய சிறப்பு 2 வரிகளிலே அந்த திருப்புகழ் பாடலில் அமைந்து வருகிறது. சுப்பிரமணிய பிள்ளை அந்த பாடலின் பொருளை காட்டிலும் அதில் இருந்த சந்தத்திற்கு மயங்கி போனார். அவர் அந்த காலத்திய படிப்பு, ஆனால் அடிப்படையான தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வாசித்து தேர்ந்தவர். இதற்கு நடுவே இப்படி ஒரு சந்தத்தோடு கூடிய பாடல் தமிழிலே இறைவனை துதித்து வரக்கூடிய ஒரு பக்தி பாடல் இதுகாலம் நாம் வாசித்ததில்லையே என்று அவருக்கு ஒரு விதத்தில் துக்கமே பட்டு போனார். இத்தனை காலம் இதை நாம் பார்க்கவில்லையே வருத்தப்படும் அளவிலே அதனுடைய சந்த அமைப்பு இருந்தது. அந்த பாடல் எங்கிருந்து கிடைத்ததுன்னு கேட்டால் ஆறுமுகநாதர பெருமான், ஸ்ரீலட்சுமி ஆறுமுகநாதர பெருமான் தில்லையிலேயே வாழ்ந்த பெரிய மகான், சைவ சமயத்திலே இன்னைக்கு இருக்கக்கூடிய விதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவர். அவர் சைவ சமய வினாவிடை என்ற பெயரிலே தொகுப்பு நூல்களை வெளியிட்டார். அந்த நூல்களிலே ஒரு 6-7 திருப்புகழ் பாடல்கள் அவர் காலத்திலே வழக்கத்தில் இருந்த பாடல்களை தொகுத்து கொடுத்தார். அதிலே ஒன்றுதான் தில்லை குறித்து இருந்த இந்த திருப்புகழ் பாடல். அதை இவர்கள் சமர்ப்பிக்க, வேதியர்கள் அதை சமர்ப்பிக்க, அதை எடுத்து வாசித்து பார்த்த சுப்பிரமணிய பிள்ளை இந்த திருப்புகழ் பாடல்கள் இன்னும் எங்கெங்கே எவ்வளவு இருக்கோன்னு ஆசைப்பட்டு அப்போது தொடங்கிய ஒரு யாத்திரை, வாழ்க்கை போக்கே மாறி போனது. அதன் பிறகு போன ஊரெல்லாம் பார்த்த கவிராயர்களிடத்தை எல்லாம், தமிழ் பண்டிதர்களிடத்தை எல்லாம், ஓதுவாமூர்த்திகளிடத்தை எல்லாம் இருக்கக்கூடிய பழைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் காண்பியும்போது கேட்டு அந்த ஓலைச்சுவடிகளில் இருந்து திருப்புகழ் பாடல்களை தேர்ந்தெடுத்து பிழைகளோடு இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் ஒப்பு பார்த்து இதையெல்லாம் செய்து 1900களுடைய தொடக்கத்தில் தான் அதை அச்சிலேற்றி வெளியிட்டு முதல் தொகுதியிலே இத்தனை பாடல்கள் தொடர்ந்து அது வரிசையாக நடந்து வந்தது. இதற்கு நடுவே அவருக்கு இருந்த அரசாங்க பணியும் கூட. பல ஊர்களுக்கு பணி மாற்றம் எல்லாம் ஏற்பட்டது. சென்ற இடத்தில் எல்லாம் திருத்தல யாத்திரையை மேற்கொண்டு அந்தந்த ஊரிலே வார கடைசியிலே விடுமுறை நாட்களிலே
அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பண்டிதர்கள் கவிராயர்கள் வீட்டிற்கெல்லாம் சென்று அவரிடத்தை கேட்டு இந்த திருப்புகழ் பாடல்களை எல்லாம் தொகுத்து வெளியிட்டார். எப்படி நம்பியாண்டார் நம்பிகளை கொண்டு நடராஜ பெருமான் தில்லை அம்பலத்திலே இருந்த தேவார திருவாசக செப்பேடுகளை ஓலைகளை எல்லாம் வெளியிட்டருடைய அதை தொகுத்து 7ஆம் திருமுறை 8ஆம் திருமுறை வரையிலுமாக தொகுத்து கொடுத்தாரோ, எப்படி அதற்கு பிறகு வந்த ஆச்சாரியர்கள் மேலே இருந்த 10, 11ஆம் திருமுறைகள் எல்லாம் தொகுத்து 12 திருமுறை என்ற வழக்கம் ஏற்படுவதற்கு தில்லை அம்பலவாணருடைய சந்நிதி காரணமாக அமைந்ததோ, அதே போல அந்த அருளாளர்கள் வழியிலேயே வந்த சைவ சித்தாந்த ஞானபானுவான அருணகிரி பெருமானார் பாடியருடைய திருப்புகழ் பாடல்களை மீண்டும் தொகுத்து கொடுப்பதற்கும் இந்த தில்லை திருத்தலம் தான் காரணமாக அமைந்தது. அப்படி ஒரு நீண்ட நெடிய தொடர்பு இந்த தில்லைக்கு திருப்புகழ் பதிவுகளோடு உண்டு. அதனால் அங்கே சுற்றி இங்கேயே வந்து திருப்புகழ் பற்றி பேசுவதை ஒரு பெரும் பயனாக கருதுகிறேன். இதை இந்த அளவிலே யோசித்து செய்ததா இல்லை திருவருளே இப்படி நடத்தி கொடுத்ததோ தெரியல. அந்த சுப்பிரமணிய பிள்ளையினுடைய செயல் அரும்பெரும் பணி தில்லை திருப்புகழினால் விளைந்த திருவருள் இன்றைக்கு 1300 சொச்சம் பாடல்கள் இதுபோலே சந்த தமிழிலே யாருமே பாடியது இல்லை என்று ஒரு சேர அத்தனை தமிழ் வித்வான்களும் ஏற்றுக்கொண்டது. தமிழ் பக்தி இலக்கிய வரலாற்றை காலந்தோறும் பிரித்தால் சங்க காலத்திலிருந்து ஞானசம்பந்த பிள்ளையார் வரையிலும், சம்பந்தரிலிருந்து அருணகிரிநாதர் வரையிலும், அருணகிரிநாதருக்கு பிறகுன்னு தான் பிரிக்கலாம் என்னும்படியாக ஞானசம்பந்தரும் அருணகிரி பெருமானும் மைக்கற்கள் போலே இந்த நீண்ட நெடிய பயணத்தில் ஒரு 2000 சொச்ச வருஷம் ஆவணப்படுத்தப்பட்ட தமிழ் இலக்கிய வரலாற்றிலே தனித்துவமான இருவராக தெரிகிறார்கள். அந்த விதத்தில் இந்த தில்லை திருப்புகழுடைய சிறப்பை கருத்தில் கொண்டு நிறைவு பாடலாக தில்லை அம்பலத்தை தான் வைத்திருக்கிறோம். அதற்கு இடையே அருணகிரி பெருமான் மேற்கொண்ட யாத்திரை, அதில் அவருக்கு கிடைத்த அனுபவங்கள், அவ்வப்போது நிகழ்ந்த அதிசயங்கள், அதோடு தொடர்புபட்ட திருப்புகழ் பாடல்கள் என்று ஒரு 1.5-2 மணி நேர கால அவகாசத்திற்கு எத்தனை பாடல்களை கொண்டு சேர்க்க முடியுமோ சேர்த்துத்தான் இந்த நிகழ்ச்சி துவக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி இந்த திருப்புகழ் பாடல்கள் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே பிரபலமடைய தொடங்கியது. அப்போது கர்நாடக சங்கீத இசை மரபு ரொம்ப பிரபலமாக இருந்தது. பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் கச்சேரி மரபிலே உட்கார்ந்து பாடக்கூடிய அமைப்பு, இன்றைக்கு பாடக்கூடிய அந்த கச்சேரி அமைப்பு இதெல்லாம் பிரபலமாகி நிறைய நடந்து கொண்டிருந்த காலத்திலே இது போன்ற தமிழ் பாடல்களுக்கு அத்தனை தூரத்திற்கு இடமில்லாமல் இருந்த ஒரு சூழலிலே இப்படி ஒரு சந்த சுவை தமிழ் இலக்கியத்தில் யாருமே பாடியதில்லையே, இன்னைக்கும் சந்தத்தாளம் என்ற பழைய தமிழ் தாள மரபு திருப்புகழ் பாடலுக்கு மட்டும்தான் கடைபிடிக்கப்படுகிறது. வாஸ்தவத்திலே அந்த சந்தத்தாள மரபில் தான் ஞானசம்பந்தனுடைய பல தேவார பதிகங்களும் பாடப்பட வேண்டும். அது எல்லாமே 7 அக்ஷரம் 8 அக்ஷரம் இப்படி எல்லாம் ரொம்ப முன்னும் பின்னுமாக எல்லாம் வரக்கூடியது. அதெல்லாம் அந்த இடத்துலலாம் அகாரம் சேர்த்து ஒரு மாதிரி பாடி சூழ்ச்சி கொண்டாந்துடுறாங்க. வாஸ்தவத்திலே ஞானசம்பந்தனுடைய தேவாரம் இதே போல சந்தத்தாள மரபில் தான் பாடப்பட வேண்டும். திருப்புகழ் பாடல்கள் அந்த மாதிரி அமைந்ததோ சந்தத்தாளங்கிற ஒரு அமைப்பு இன்னைக்கும் தொடர்ந்து வருகிறது. அந்த நிலையிலே தாளலயத்திலாகட்டும் பண்பொருந்தி பாடுவதிலாகட்டும் திருப்புகழ் பாடல்கள் ஒரு தனி ரகமாகவே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அருணகிரியார் இந்த திருப்புகழ் பாடல்களை தாம் திருவாய் மலர்ந்து அருள்வதற்கு காரணமாக இருந்த திருவண்ணாமலை தலத்தை சிந்தித்து அங்கிருந்து தொடங்கிய அவருடைய யாத்திரையிலே அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை முதலில் சிந்தித்து அதற்கு மேலே தொடங்குகிறோம். அருணகிரி பெருமான் இன்றைக்கும் சற்றேறக்குறைய ஒரு 500-550 ஆண்டுகளுக்கு முன்பாக 15ஆம் நூற்றாண்டு வாக்கிலே திருவண்ணாமலை திருத்தலத்தை ஹொய்சல மன்னர்கள் ஆட்சி செய்து வந்த காலத்திலே அவதாரம் பண்ணினார். அவர் பிறந்தருடைய குலம் ரொம்ப உயர்ந்த ஒரு குலம். எப்படி திருக்கோயில்களிலே வழிபாடு செய்வதற்காக வழி வழி அடிமையாக சிவாச்சாரியர்கள் இருந்து வந்திருக்கிறார்களோ, ஓதுவாமூர்த்திகள் இருந்து வந்திருக்கிறார்களோ, அந்த விதத்திலே ருத்ரகணிகைகளாக அறியப்படும் திருக்கோயிலுக்கு தொண்டு செய்வதற்கென்றே விளைந்த பெண்கள் ஏற்பட்ட ஒரு குலம். அந்த குலத்திலே தோன்றியவராகத்தான் அருணகிரி பெருமானை வரலாற்று ஆசிரியர்கள் கருத்தில் கொண்டுகிறார்கள். ஏன்னா அவர் கொண்டிருந்த கலை நிபுணத்துவம் இத்தனைன்னு சொல்ற அளவுக்கே இல்லை. மொழியிலே அவ்வளவு ஞானம், இசையிலே சொல்லனாத ஞானம், தாள ஞானம் அது தனியே பேச வேண்டிய விஷயமே இல்லை. தத்துவ ஞானம், கலை ஞானம், ஒரு நயம் பாடுவதிலே ஒரு அழகை வர்ணிப்பதுன்னா அதில் அவர் எடுத்துக்கொள்ளும், அதில் அவருக்கு செய்யக்கூடிய மெனக்கேடு இப்படி ஒவ்வொன்றாக பார்த்தோம் என்றால் எல்லா கலைகளிலும் ஒரு பூரணமான நிலை அடைவதற்கு அந்த இசை மரபிலே வந்த ஒரு குலம்தான் காரணமாக இருந்திருக்க முடியும். அதிலேயே தோன்றினார். மொழி ஞானம் அது தனி, தமிழ் என்ன வடமொழி என்ன அது ரெண்டையும் கலக்கக்கூடிய இடம் என்ன, மணிப்பிரவாளமாக பேசுவதிலோ இலக்கணத்தை தனக்கு ஏற்றார் போல வளைத்து அதிலே பிழைவராமல் பாடுவதிலோ, அப்போது வழக்கத்திலே இருந்த அரபு சொற்கள் பாரசீகத்திலிருந்து சொற்கள் எல்லாம் ரொம்ப லகுவா அதெல்லாம் பாட்டில் அப்படியே சேர்த்துப்பார். அது அந்த இடத்துல அவ்வளவு பொருத்தமாக வந்து நிற்கும். அதனால்தான் அவர் 16,000 பாடல்கள் திருப்புகழ் பாடினாலும் சொல்லப்படுகிறது. கிடைத்ததுனமோ ஒரு 1300 சொச்சம் பாடல். அந்த பாடலை மட்டும் தொகுத்து பார்த்தாலே இப்படி ஒருவர் வாழ்ந்தார் என்றால் இது தெய்வ பிறவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக அமைந்த ஒரு நிலை. ஆயினும் அவர் ஆரம்ப காலங்களிலே கூடா ஒழுக்கத்தில் எல்லாம் ஈடுபட்டிருந்தார் என்னும்படியாக அவருடைய பல பாடல்கள் எதிரொலிக்கிறது. இல்லை அவர் ஆரம்ப காலத்திலேயே அவதாரமாகவே தோன்றினார் சொல்லுபவர்களும் உண்டு. ஆனால் பெரும்பான்மை அவருடைய பாடல்களை எடுத்து வாசித்தால் பொது சமூகம் வெறுக்கக்கூடிய பல்வேறு செயல்களிலே அவர் ஈடுபட்டிருந்தார் என்பது போல தெரிகிறது.
ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தவர்களை எல்லாம் திருத்தி அவர்களை கொண்டே உலகை திருத்தும்படியாக பல திருவிளையாடல்கள், பல அருளாளர்கள் வாழ்க்கையிலே நடந்ததை பார்க்கிறோம். அந்த விதத்திலே சாமானியர்களைப் போல அவரும் பல்வேறு விஷயாந்தரங்கள் என்று சொல்லப்படும் விஷயங்களிலே ஈடுபட்டு இருந்திருக்கிறார். அதிலிருந்தெல்லாம் இறைவனுடைய திருவருளாலே ஏதோ மீண்டு அங்கே ஏதோ ஒரு காட்சியெல்லாம் அரங்கேற அதிலிருந்து மீண்டு வந்தார் என்னும்படியாக இருக்கிறது. அப்படி அவர் ஈடுபட்டு இருந்த விஷயங்களை எல்லாம் எத்தனை திருப்புகழ் பாடல்களை வைத்து பாட முடியுமோ அதை சொல்லி 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 பாடுவார். பல திருப்புகழையும் முதல் 2-3 வரிகள் இந்த விஷயத்தை சொல்லி ஒன்று மனம் நொந்து பாடுவார், இல்லைன்னா முருகா என்னை இதிலே மறுபடியும் அழிந்து போகும்படியாக செய்யாதே, உன்னுடைய திருவருளிலே என்னை நீராட்டி என்னை உயர்ந்த ஒரு நிலைக்கு ஏற்றி விடுன்னு கேட்பது போல இருக்கும். வாசித்து பார்த்தால் பெரும்பான்மை நமக்குமே அதெல்லாம் பொருந்தி வரக்கூடிய விஷயம் போலவே தான் துணிக்கும். அந்த நிலையிலே அருணகிரி பெருமான் அவர் ஈடுபட்டிருந்த விஷயங்களிலிருந்து இனி ஒரு முறை அதிலே சிக்காமல் முருகப்பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காக வேண்டும் என்று பாடியது போல இருக்கக்கூடிய திருப்புகழ். திருப்புகழ் தலங்களின் வரிசையிலே சாதாரணமாக திருப்பரங்குன்றத்திலிருந்து தொடங்கும் ஒரு மரபு உண்டு. ஆயினும் முருக வழிபாட்டிற்கு தலைநகரமாக சொல்லப்படக்கூடிய செந்திலம்பதியிலிருந்து தொடங்கலாம் என்ற ஒரு ஆர்வத்தினாலே திருச்செந்தில் திருப்புகழ் ஒன்றை சிந்தித்து அதனுடைய பொருளை அதற்கு பிறகு பார்த்து மேலே நகரும். இந்த மாதிரியான பெண்களிடத்தை மயங்கி விழாதேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதுவும் அந்த இப்படி மயக்கக்கூடிய ஸ்திரீகள் அது ஒன்றும் சாமானிய காரியம் இல்லை. அவர்களுக்குன்னு சில லட்சணங்கள்லாம் இருக்கு. அவ்வளவு சுலபமா மயங்கி விழுந்துருவாங்களா? இயல் இசை இந்த ரெண்டுத்திலையும் நல்ல தேர்ச்சியோடு இருப்பார்கள். பேசும் அந்த மொழியிலேயே மயங்கி விழுந்து விடுவோம். இன்னும் அவர்களே இசை பாடத் தொடங்கினால் கேட்கவே வேண்டுமா? இயல் இசையில் உச்சித வஞ்சிக்கு அயர்வாகி. அப்படியான ஒரு பெண்ணிடம் போனேன்னா அயர்வு தான் மிஞ்சுங்கிற.
கடைசியில முடிஞ்சு எல்லாம் விழுந்து எழுந்து பார்க்கும்போது இனிமேல் தொடங்கிய இடத்துக்கு போக முடியாது. செய்த தவறுகளை திருத்தி கொண்டு மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கலாமான்னு பார்த்தா வயசோ சந்தர்ப்பங்களோ அதற்கு பொருத்தமாக இராது. அதனால் இருக்கக்கூடிய அந்த யௌவன பருவத்திலே சிவபக்தி செய்து கொள் என்பது போல துணிக்க பாடத் தொடங்குகிறார். ஆனால் அந்த தவறு மனசை போட்டு வாட்டுமா, இரவு பகல் மனது சிந்தித்து உழலும்படியாக செய்வது. அதெல்லாம் போய் சுத்தி முடிச்சு எழுந்து பார்க்கும்போது ராத்திரியில தூக்கம் கொள்ளாது, பகல்ல நிச்சயமா தூக்கம் வராது. ஐயோ இப்படி செய்தோமே காலத்தை இப்படி எல்லாம் கழித்தோமே என்கிற போலத்தான் ஒரு வாழ்க்கை வட்டமாக அமைந்து விடும். அதிலே நிற்காதபடிக்கு என்னை காத்து உன்னுடைய இன்பமாகிற கடலிலே மூழ்கி அதிலிருந்து என்னையும் தூக்கி விடுன்னு கேட்கிறார். திருக்கைலாயமலை அடியார்கள் அத்தனை பேருக்கும் கடைசியில உத்தேசமாக இருக்கக்கூடிய பகுதி. சிவபெருமான் மலை உச்சியை தான் காட்டி கொடுத்திருக்கிறார். யாருமே கடலிலே ஆழ்ந்து போகணும்னு ஆசைப்படுவதில்லை, உச்சிக்கு உயரத்துக்கு போகணும்னு தான் நினைப்போம். அந்த உயரம் என்பது சிவபெருமானுடைய தூக்கிய அந்த திருவடியினுடைய உயரம் தான். கீழே விழுந்தவர்களை, தன் திருவடியை பற்றி கொண்டவர்களை அந்த இடது திருவடியிலே தூக்கி மேலே உயர்த்தி நிறுத்துறேன்னு காண்பித்து தரும் விதமாக நடராஜ தத்துவம் இருப்பதாக எல்லாம் ஒரு ஐதிஹ்யமாக வர்ணிப்பார்கள். அதனால் தான் உயர கொண்டு போய் வைப்பான் பெருமான். ஆனால் கந்த கடவுளோ செந்திலம்பதியிலே கடற்கரை ஓரத்திலே காட்சி தருகிறார். சிவபெருமானுடைய ஞான வடிவம் முருகப்பெருமான், தனியே ஒரு தத்துவமாக எல்லாம் கொள்வதில்லை. ஆச்சாரியர்கள் எழுதும் போதெல்லாம் முருகப்பெருமானை அறுமுக சிவன் என்றுதான் எழுதுவார்கள். சிவபெருமானுக்கு 5 திருமுகம், முருகன் சிவபெருமான் தான் 6 முகத்தோடு இருக்கார், அதனாலே அறுமுக சிவன் என்று எழுதுவார்கள். அங்கே கடற்கரை ஓரத்திலே காட்சி தருகிறார். அந்த கடலை பார்த்தபடியே நின்று கொண்டிருக்கிறார். வாஸ்தவத்தில் பார்த்தால் நிலத்தில் இருக்கோம்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கைங்கிற கடல்ல ரொம்ப சிக்கி தவித்து அது நம்மை உள்ளே இழுத்து கொண்டிருப்பது கூட தெரியாத நிலையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முருகன் பார்த்தார், நீ கவலையப்படாத, இங்கே வா, நான் உனக்கு ஒரு உபதேசம் பண்ணி வைக்கிறேன். பண்ணினா என்ன ஆகும்னு அதை நீ தொடர்ந்து செஞ்சுட்டு வா. சரி செஞ்சுட்டு வரேன், என்ன ஆகும்னு கேட்டா, கடல்ல எல்லாம் நீ மூழ்கி போக மாட்டேன், அந்த தண்ணியை வத்தி வச்சு விடு. எவ்வளவு தூரத்துக்கு தெரியுமா வத்துவேன் நான் நின்று தன்னுடைய இடது திருவடியை தொடையிலே அமர்த்தி கொண்டு காட்சி தருவார். இவ்வளவு தூரத்துக்கு குறைச்சுடுறேன், உன் முட்டிக்கால அளவுக்கு அந்த கடலினுடைய ஆழத்தை குறைத்து விடுகிறேன், நீ உள்ள சிக்க மாட்டேன், சௌரியமா நடந்து வந்துடலாம், கவலையே கிடையாது. முட்டி அளவுக்கு தள்ளினா எப்படி நடந்து வந்துடலாம், மூழ்க போறதில்லை. அந்த அளவிலே அங்கே திருவுருவமே செந்திலாண்டவருடைய திருமேனியே தன்னுடைய தொடைகளுக்கு அருகே இடது கீழ் திருக்கரத்தை வைத்துக் கொண்டு நின்ற நிலையிலே காட்சி தருவார். இத்தனை கோரமான இந்த கடலை, உலகமாகிற இந்த மாயை கடலை முட்டிக்கால் அளவிற்கு வத்த செய்து விடுகிறேன், நீ இதில் சிக்கிக்கொள்ள மாட்டேங்கிறதை அந்த இடத்துல காட்டி கொடுக்கிறார். ஒரு விதத்துல அதிலும் கைலாய மலைதான். அதனால தான் அருணகிரி பெருமான் சொன்னார், கைலை மலை அணைய செந்தில். அணையங்கிறது போலே ஒத்த அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த ஓம உருவாக வருகிறது. கைலை மலை போலே இருக்கக்கூடிய செந்திலம்பதி. திருக்கைலாயத்தில் எப்படி உயர தூக்கி வைப்பாரோ அதே போல ஆழத்தில் அழுந்தாமல் பாதுகாத்து தரக்கூடிய முருகப்பெருமான் செந்திலம்பதியிலே காட்சி தருகிறான். அந்த எம்பெருமான், அவனை முன்னிட்டு நான் இதை பாடுகிறேன், உனை எனதுள் அறியும் அன்பை தா என்று கேட்கிறார். மனசிலே சிவன் பால் அன்பு மிகுந்தால் அன்றி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வடிவம் வெளியே வராது. இயல்பிலேயே அத்தனை உயிர்களுக்கும் ஆதார பொருளாக சிவபெருமான் தான் உள்ளே இருக்கார். ஆன்மாவிற்கு ஆதாரம் அங்கே சிவபரம்பொருள். ஆனால் அது வெளிப்படுவதில்லையே, தான் தன்னை மறைத்துக் கொண்டில்லை, நம் கண் மூடி இருப்பதாலே அதை நம்மால் தரிசிக்க முடியவில்லை. உன்னை நான் உள்ளே அறிந்து கொள்ளும் அன்பை என்பால் கொடுத்து, அன்பே சிவமான பின் எல்லாம் சிவமயமாய் தெரியுமே, அந்த உயர்ந்த நிலைக்கடியேனை இருத்தி வைங்கிறார். திருமூலர் சொன்ன வாக்கியத்தை அப்படியே தான் பயிற்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படும் விதமாக அமைந்த பாடல். இந்த பாடல் முருகப்பெருமான் செந்திலம்பதியிலே இருக்கக்கூடிய அந்த அற்புத கோலத்தை கண்டு பாடிய பாடல். எப்போதுமே முருகனடியார்களுக்கு திருச்செந்தூர், பழனி இந்த 2 திருத்தலத்திலே எது பிராதானியம்னு ஒரு கேள்வி உண்டு. ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அறுபடை வீடு தனியே, இன்னும் அநேக முருகன் தலங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அதற்குள்ளே இந்த 2 தலங்களும் சிறப்பு பெற்றிருக்கின்றன. அருணகிரி பெருமானே திருச்செந்தூரை எவ்வளவு கொண்டாடினாலும் அதிகப்படியான பாடல் பழனிக்கு தான் கொடுத்திருக்க. இப்ப பழனியா திருச்செந்தூரா, ரெண்டுத்துல எது பிரதானம்னு ஒரு கேள்வி எப்போதும் உண்டு. சைவடியார்களுக்கு கூட தில்லையா திருவாரூரான்னு ஒரு சங்கை உண்டு. அந்தபடிக்கே இங்கேயும் பழனியா திருச்செந்தூரான்னு ஒரு வாதமே உண்டு. வாரியார் சுவாமிகள் இதை தெளிவுபடுத்துறார். துன்பம் தீர வேண்டும் என்றால் பழனிக்கு போங்க, இன்பம் வேண்டும் என்றால் திருச்செந்தூருக்கு வாங்க. இதைத்தான் சைவடியார்களுக்கும். துன்பம் தீர திருவாரூர் திருத்தலம், ஆனந்தம் பெறணும்னா ஆனந்த தாண்டவம் தான். இந்த நிலையில இது ரெண்டுமே ஒன்றுபட்ட பொருள் போலே இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்கும் நிறைய வாசி உண்டு. இது தீர்வதும் அதை சேர்ப்பதுமாக இரண்டும் வெவ்வேறுபட்டது. அதனால் பழனி என்பதிலே தான் முருகப்பெருமான் இவருக்கு துன்பம் தீர்வதற்கான உபதேசங்களை செய்து வைத்தார். வாழ்க்கையில் அடைந்த துன்பம் தீர்வதற்கு
ஒரு குருநாதரை தரிசிப்பதுதான் ஒரே வழிங்கிறது கிட்டத்தட்ட நம்முடைய மரபிலே எல்லா சம்பிரதாயங்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். சைவ வைஷ்ணவ பேதம் இல்லாமல் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு ஆச்சாரியரை தரிசித்து அவருடைய உபதேசங்களை பின்பற்றினால் அன்றி துன்பம் தீராது, ஒரு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற விதி. அருணகிரிநாதர் யாரை குருவாக கொண்டார்னா, குருவரன் பழனி குன்றில் இருப்பவன் தான். பழனி என்பதிலே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் குருநாதராக எழுந்தருளினார். அந்த குருநாதரை பழனியிலே போய் இவர் தரிசித்துக் கொள்கிறார். பழனி என்று சொல்வதை விடவும் மேலே இருக்கக்கூடியது பழனி தனி திருத்தலம், கீழே திருவாவினங்குடி தனி திருத்தலம். அது ஒரு பெரிய வழக்கெல்லாம் நடந்திருக்கிறது. எது அறுபடை வீட்டிலே மூன்றாவது படை வீடுன்னு பெரிய வழக்கெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கும் பழனிக்கு போனீங்கன்னா மலையடிவாரத்திலே ஒரு பதாகை ஒன்றை வைத்திருப்பார்கள். திருவாவினங்குடி செல்லும் வழி போட்டு அதுக்கு உள்ளே கீழே அடைப்புக்குறிக்குள்ளே மூன்றாவது படை வீடுன்னு போட்டிருப்பாங்க. மூன்றாவது படை வீடு திருவாவினங்குடி தான், பழனி மலை இல்லை. இப்போ கீழே இருக்கிற குழந்தை வேலாயுத பெருமான் தான் படை வீட்டிற்கான சுவாமி. இது எல்லாமே சமயத்தில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் போல இருக்கும். ஆனால் தத்துவம் இதுக்கெல்லாம் நிறைய அடிப்படையாக இருப்பதனால இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த திருவாவினங்குடியிலே அருணகிரி பெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்து வைத்தார். உபதேசம் செய்து வைத்தல்னா பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்து வைத்தார். பஞ்சாட்சரத்தை உபதேசமாக கொடுத்துட்டா போதுமானா, அந்த பஞ்சாட்சரத்தை எண்ணிக்கைக்காக வேண்டி ஜபமாலை ஒன்றையும் ஆச்சாரியர் தான் கொடுப்பார். அக்ஷமாலைன்னு சொல்லப்படும் ருத்ராட்ச மாலை, அதையும் ஒன்றை கொடுக்கணும். விதிப்படி ஒரு ஆச்சாரியர்கிட்ட ஆகமொத்தமா தீட்சை பெற்றோம் என்றால் பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்து ருத்ராட்ச மாலையை பரிசாக கொடுப்பார். அருணகிரி பெருமானோ ஆரம்ப காலத்திலே கீழே சொன்னது போலே இயலும் இசையும் அருமையா பேசக்கூடிய பெண்களிடத்தே ஈடுபட்டு அதிலேயே மயங்கி இருந்து அந்த சொல்தான் உபதேச மந்திரம்னு இருந்தவர். அதிலிருந்து மாற்றுவித்து சிவபெருமானுக்கே பஞ்சாட்சரத்தின் சிறப்பை ஓதிய முருகப்பெருமானிடமிருந்தே அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசமாக பெறும் அளவிற்கு உயர்ந்தார். உயர்வுன்னா இப்படித்தான் இருக்கணும், மாற்றம்னா இப்படித்தான் இருக்கணும். அதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் அருணகிரி பெருமான். முன்னிலை தவம் அதெல்லாம். அந்த விதத்தில் பழனி என்பதிலே அவருக்கு உபதேசம் செய்து வைத்து கையோடு ஜபமாலையும் கொடுத்தான். அருணகிரியாருடைய பாடல்களிலே தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு பண்ணுவார். திருவிளையாடல்கள், அற்புதங்கள், இதை சிலது பதிவு பண்ணுவார். அதை தாண்டி அந்தந்த திருக்கோயில்களினுடைய விஷயங்களையும் சேர்த்து பதிவு பண்ணுவார். அந்த படிக்கு தான் கீழே சொன்ன அந்த தில்லை நடராஜ பெருமான் கோவில் விஷயமாக பாடிய திருப்புகழிலே விதிப்படி வேத வழியிலே 3000 வேதியர்கள் தினந்தோறும் வலுவாமே பூஜை செய்வதை எல்லாம் பதிவு பண்ணினார். அதுபோல நடக்கக்கூடிய திருவிழாக்கள் இதெல்லாமும் பதிவு பண்ணுவார். இந்த விஷயங்களை பேசும்போது முத்துசுவாமி தீட்சிதரை மேற்கோள் காட்டுவோம். அவர் கோயில்களை பற்றி பாடுவார், அங்கே நடக்கக்கூடிய உற்சவங்களை பாடுவார், விமானத்தை பாடுவார், தெய்வ திருமேனிகளை பாடுவார். அவருக்கே முன்னோடி அருணகிரி பெருமான் தான். போற போக்கில் 2 வரியில ஒரு திருவிழாவை பாடிட்டு போயிடுவார். இது ரொம்ப பேர் தீட்சிதரை மட்டுமே வச்சு சொல்லுவது. அவருக்கு நிச்சயமா முன்னோடியாக அருணகிரி பெருமானை தான் பார்க்கணும். இவர் தான் திருவிழாக்களை முதல்ல பதிவு பண்ண ஆரம்பிப்பதெல்லாம். சப்தஸ்தான திருவிழா 500 வருஷ வரலாறுங்கிறது இவர் மூலமாகத்தான் தெரிகிறது. திருவையாறில் நடக்கக்கூடிய திருவிழாவை 700 திருவிழான்னு இன்னைக்கும் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அப்படியே திருப்புகழில் பதிவு பண்றார். 700 திருவிழானே பதிவு பண்றார். அந்த படிக்கு இவர் வரலாற்று விஷயங்கள் இதெல்லாமும் சேர்த்து பதிவு பண்ணக்கூடியவர். அதனால் தான் முருகப்பெருமான் பழனியிலே அவருக்கு ஜபமாலை வழங்கிய சிறப்பை பதிவு செய்து கொடுக்கிறார். அப்பேற்பட்ட திருவாவினன்குடி திருப்புகழை இப்போது சிந்திப்போம்.
அன்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சிறப்பையும், உனை நான் நினைந்து அருட்பெறுவேனோன்னு கேட்ட சிறப்பையும் பார்த்தோம். திருப்புகழ் அமைப்பே 8 வரி பாடினார்னா அதில் 4வது வரி ஒரு பலஸ்ருதி போல அமைந்திருக்கும். அதனால தான் திருப்புகழ் பாடல்களை மரபிலே பாடும்போது முழுக்க பாடி முடிச்சுட்டு 4வது வரியை மறுபடியும் பாடி 8வது வரியை திரும்பவும் பாடுவார். ஏதோ ஒரு திருத்தலத்தை குறிப்பிட்டு அந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளேன்னு முடிப்பாரு. அதை திருப்பி போய் அங்கேயிருந்து பாடும்போது திருவாவினன்குடி பெருமாளே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ அப்படின்னு முடிக்கும்படியாக அமைந்திருக்கும். அந்த திருப்புகழ் நயமே அப்படித்தான். பெரும்பான்மை பாடல்கள் நடுவில் இருந்து அந்த வரியை எடுத்து பாடினால் பொருள்பட்டு வரும்படியாக அமைந்திருக்கும். இப்படியெல்லாம் பாடி அருணகிரி பெருமான் பல திருத்தலங்களுக்கும் போய் பாடுகிறார். மரபிலே அதை தொகுத்த சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் கூட திருப்பரங்குன்றத்திலிருந்து தொடங்கி தொகுப்பது ஒரு மரபை வைத்திருக்கிறார். அறுபடை வீடு அப்படிங்கிற அந்த தொகுப்பு எல்லோரும் கேட்பது, முருகப்பெருமான் ரொம்ப சின்ன வயசுல நடத்திய லீலைன்னு பார்த்தா ஞானப்பழத்திற்காக வேண்டி பழனி என்பதிக்கு போனது, தந்தைக்கு உபதேசம் செய்வதற்காக சுவாமிமலை திருவேரகத்திற்கு எழுந்தருளியது. இந்த வரிசையிலே கடைசியில தானே திருக்கல்யாணம் எல்லாம் வரணும். ஆனால் முதல்ல திருப்பரங்குன்றம் தேவசேனை திருக்கல்யாணம்னு வைத்து, அதன் பிறகு திருச்செந்தூரை வைத்து, அதற்கப்புறமாக பழனி, திருவாவினன்குடி, அப்புறம் சுவாமிமலை, திருத்தணி, இந்த வரிசை எதனாலே ஏற்பட்டதுன்னு கேட்பதுண்டு. இப்போ பஞ்சபூத தலங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சொல்லும் போதே எப்போதும் காஞ்சியிலிருந்து தான் தொடங்க வேண்டும், பிருத்வியிலிருந்து தான் தொடங்கி ஆகாசத்தலம் வரையிலும் சொல்ல வேண்டிய மரபு. மாற்றி சொன்னோம்னா அதில் தோஷமே ஏற்படுவது, பிழையாகவே சொல்லப்படுகிறது. அந்த விதத்தில் இந்த அறுபடை வீட்டு தலங்களை திருப்பரங்குன்றத்திலிருந்து எடுத்து சொல்லுதல் மரபு எங்கிருந்து தொடங்கியதுன்னா நக்கீரத்தேவ நாயனார் இதை ஆரம்பித்து வைக்கிறார். அவர்தான் 18 சங்க இலக்கிய தொகுப்பிலே ஆற்றுப்படை நூல்களில் இறைவனுக்கென்றே பாடப்பட்ட ஒரு ஆற்றுப்படை திரு முருகாற்றுப்படை என்று பெயர். அந்த முருகாற்றுப்படை நூலிலே முதலில் இந்த வரிசையை இப்படி அவர் வழங்குகிறார். திருப்பரங்குன்றத்தை முதல்ல சொல்லி, அப்புறம் திருச்சீரலைவாய் என்று சொல்லப்படும் திருச்செந்தூர், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், 5வதாக குன்றுதோராடல் அப்படின்னு ஒரு பதியை வைத்து 6வதாக பழமுதிர்ச்சோலை என்று வைக்கிறார். இந்த 5வது படை வீடு திருத்தணியிலேயே சேர்த்து கொண்டதெல்லாம் இப்போ ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான். 5வது படை வீடு முருகப்பெருமான் எந்த குன்றில் எழுந்தருளினாலும் அது 5வது படை வீடு. அதனால தான் அருணகிரிநாதர் பார்த்தார், எங்கெங்கயோ போனார், எல்லாருக்கும் தலத்தெல்லாம் பாடி முடிச்சார். எத்தனை மலையை ஏறி இறங்கி எவ்வளவும் பாடுவது, எல்லா குன்றிலும் முருகப்பெருமான் தானே இருக்கிறார். அருணகிரி பெருமானுக்கு எங்கேயாவது கொஞ்சம் நல்ல ஒரு அழகான சோலை மாதிரி ஒரு இடம், குளிர்ந்த காற்று, நல்ல கனிந்த பழவர்க்கங்கள், அதிலிருந்து சிந்தக்கூடிய தேன், அங்கே ஆடி பாடக்கூடிய மயில்களும் குயில்களுமான இந்த கூட்டத்தை பார்த்தாலே முருகப்பெருமான் இங்கதான் இருக்கான்னு அவர் நிச்சயப்படுத்திட்டார். இப்படி ஒரு ரம்யமான சூழல் முருகப்பெருமானுடைய சம்பந்தத்தால் மட்டுமே ஏற்படக்கூடும். அதனால் இங்கே முருகப்பெருமான் தான் வியாபித்திருக்கிறான்னு நினைத்து அந்த தலத்தை பாட தொடங்கிடும். இந்த படிக்கு கோயில் இருக்கோ இல்லையோ, மலைகள் அத்தனையிலேயும் முருகப்பெருமான் வசிக்கிறான் என்று பொருள்பட அருணகிரிநாதர் பாடுவதுண்டு. அதான் பார்த்தார், எல்லாத்தையும் பாடி முடிச்சார். எத்தனை குன்றுகளை பாடுவது, எத்தனை தலங்களை பாடுவது, ஒவ்வொரு திருப்பதியும் எத்தனை தலங்களிலே குடியிருக்கிறார் பெருமாள்னு பார்த்தார். கடைசியா சேர்த்து பாடி முடிச்சுடுவோம்னு, பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளேன்னு கொடுத்தார். ஒரு சான்றிதழ் கொடுப்பது போல ஒரே பாட்டில் சொல்லிடுறேன், எங்கெல்லாம் மலையை பார்த்தாலும் அங்கே எல்லாம் மேலே ஞானஸ்கந்தனாக முருகப்பெருமான் இருக்கிறார். அவ்வளவுதான். அங்க கோயில் இருக்கா, சுவாமி திருமேனி இருக்கா, நித்திய பூஜைகள்லாம் நடக்குதா, அதை பத்தி கவலையே கிடையாது. உயரமாக ஒரு மலை இருந்ததுன்னா அப்படி என்ன மலைகளோடு முருகனுக்கு ஒரு சம்பந்தம், மலைகளோடு முருகனுக்கு எதனால் இப்படி ஒரு சம்பந்தம்? தத்துவார்த்தமாக எடுத்து பார்க்கும்போது மலை மேலே கோயில் கட்டுவது என்பது நமக்கு பாரம்பரியத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான். மலையையே சுவாமியாக பாவிக்கக்கூடியதை தான் திருக்கைலாய மலையிலே, திருவண்ணாமலை முதலிய தலங்களிலே நாம் பார்க்கிறோம். அதை கடந்து மலை மேலே ஒரு கோயில் என்று எடுப்பிப்பதற்கு காரணம், மலையை ஒரு தடங்கல் போலே பாவித்துக் கொண்டால் அந்த தடங்களை கடந்து முன்னேறுவதற்கு இறைவன் திருவுருள் அல்லாது நிச்சயமாக நடக்க முடியாது. அதனால் பார்த்தார்கள், மலையை ஒரு வேளால் சிதறும்படியாக செய்தவர் முருகப்பெருமான். கந்தன் செய்த கண்ணிக்கோள் முதல்ல முருகப்பெருமான் அம்பிகை கொடுத்த அந்த சக்தி வேலாயுதத்தை அது எப்படி பயன்படும்னு பார்க்கறதுக்கு ஒரு பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாராம். இது நிச்சயமா வேலை செய்யுமா, அம்பாள் தூக்கி கொடுத்துட்டா நாமும் எடுத்துட்டு வந்துட்டோம், சூரசம்ஹாரத்துக்கு இந்த வேல் தான் ஆதாரம்னுட்டாங்க, நான் இதை கொண்டு எப்படி எதை சம்ஹாரம் செய்யறதுன்னு பார்த்தபோது முதல் சம்ஹாரம் ஒரு மலையின் பேரிலே எரிந்தானாம். அதற்கு கிரௌஞ்ச மலைன்னு பேர். அது விந்திய மலைகள் பக்கத்திலே பாரதத்தினுடைய நடுவே எங்கேயோ இருந்திருக்கணும். அந்த கிரௌஞ்சங்கிற மலையின் பேரிலே இந்த வேலை எய்தினான் முருகன். அந்த வேலின் நுனி பட்ட மாத்திரத்தில் எந்த மலைக்குள்ளே போய் முருகனுடைய சேனையே மயங்கி விழுந்து கிடந்ததோ அந்த மலை பல பகுதிகளாக துண்டுகளாக வெடித்து சிதறியது. முதல்ல முருகப்பெருமான் அழித்தது ஒரு மலையை. அதனால் மலைகளுக்கு மேலே ஏறி அதை ராஜ்யம் செய்யக்கூடிய உரிமையை முருகப்பெருமான் பெறுகிறார்.
அந்த நிலையில் மேருவையே செண்டால் அடைத்த சிறப்பு முருகப்பெருமானுக்கு உண்டு. மலைகளுக்கெல்லாம் தலைமை மேருமலைக்கு, அதையே செண்டாலை அடித்தான்னு திருவிளையாடல் புராணம் எல்லாம் சொல்ல பார்க்கிறோம். அது மலைகளை அடக்கி அடிபணியை செய்யக்கூடிய சிறப்பு முருகப்பெருமானுக்கு உண்டு. வாழ்க்கையிலே எத்தனை தடைகள், அந்த பக்கத்துல என்ன இருக்கு, இதை எப்படி கடக்க போறோம்னு தெரியாமல் மலைமலையாக துன்பங்கள் வந்தாலும் அதை கணப்பொழுதிலே நொறுக்கி நமக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய சிறப்பு முருகப்பெருமானுக்கு உண்டு. அதனாலே அவரை மலைகளுக்கெல்லாம் தெய்வமாக கருதுகிறோம். அதனால் தான் அருணகிரியாரும் பார்த்தார், பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாள் அப்படின்னு பேர் இருக்கார். அதைத்தான் 5வது படை வீடாக குன்றுதோர் ஆடல் அப்படின்னு நக்கீரர் பாடுகிறார். குன்றுனா மலை, எல்லா மலைகளிலும் ஞானானந்த தாண்டவம் செய்யக்கூடியவன் முருகன் அப்படின்னு பொருள்படவே குன்றுதோர் ஆடல் என்று வைத்து பாடுகிறார். இந்த நிகழ்ச்சியிலே இதுவரையில் இவர் பாடி வந்த பாடல்கள்லாம் மரபாக இந்த பாடாந்தரத்திலே வரக்கூடியது, அதெல்லாம் இவர் பாடம் பண்ணி பாடக்கூடியது. திருப்புகழ் பாடல்கள் சென்ற ஒரு நூற்றாண்டு காலமாகத்தான் மக்களிடையே பெருவழக்கிலே வந்ததுன்னு சொல்லியிருந்தேன். 1870களில் தான் முதல்ல கிடைக்குது. அதன் பிறகு இவர் மெனக்கெட்டுத்தான் பல 100 பாடல்களாக தொகுக்கிறார். 1300 சொச்சம் திருப்புகழ் பாடல்கள் இன்றைக்கு நமக்கு வழக்கத்திலே வந்திருக்கிறது. இந்த பாடல்களை இசை கூட்டி பரப்ப வேண்டும் என்பது பலரும் முயன்ற ஒரு நிகழ்ச்சி தான். பலரும் எடுத்துக்கொண்ட முயற்சி. அந்த முயற்சியிலே ரொம்ப பிரபலமடைந்தவர்கள் பலர் உண்டு. அதுக்கு குறைந்தபட்சம் தமிழிலே நல்ல புலமை இருக்கணும். நான் சரிபார்த்து அந்த பதங்களை பிரிப்பது அதெல்லாம் முதல் முன்னம் தேவை. தமிழ் பாடல்களில் எப்பயுமே அந்த சொல்லுக்கு முக்கியத்துவம். இசைக்காக வேண்டி சொல்லை எப்படி மாற்றிக்கொள்ளலாம், உடைக்கலாம், இந்த ஒரு பாதி அந்த பக்கம் தள்ளலாங்கிறதெல்லாம் தமிழ் பாடல்கள் பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. அதனால தான் ஓதுவாருடைய மரபு தான் தொன்மையான மரபு. அந்த மரபில் தான் தேவார பதிகங்கள் பாட வேண்டும் என்பதை அழுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு 4 வரி இருக்கிற தேவார பாடை ராகம் பல்லவி அனுபல்லவி தாளம் எல்லாம் வச்சு பாட ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் அதுக்கு அது வாஸ்தவத்தில் அது குறையுது. அதற்கு நிச்சயமாக அதை எதிர்த்தே பேசணும், தப்பே கிடையாது. அதே மாதிரி திருப்புகழையும் பாடணும்னு எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு தமிழிலே நல்ல ஒரு நிபுணத்துவம் வேணும். தமிழ் இசை மரபிலே ஒரு தேர்ச்சி இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல தாள ஞானம் ரொம்ப அத்தியாவசியம். இதை செய்யணும்னா குறைந்தபட்சம் இந்த 3 துறைகளிலே நல்ல வித்வான்களாக இருக்கணும். அது பிரபலமடைய ஆரம்பித்திருந்த காலம் முன்பே சொன்னது போல கர்நாடக கச்சேரிகள் மேடைகள்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அங்கே மற்றைய பாடல்களுக்கெல்லாம் தடை இருந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அதில் புதுசாக கிடைத்த திருப்புகள்லாம் பாடுவதற்கு அவ்வளவு சுலபமாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மற்றவர்கள்லாம் அதிகம் அதை கழிசியாத போது இதை எடுத்து பரப்ப வேண்டும் என்று முயன்றவர்கள் நிறைய பேர். அதிலே லயத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த பலரும் ஈடுபட்டார்கள். அவர்களுக்குள்ளேயும் காஞ்சிபுரம் நைனா பிள்ளை அவர்கள் இந்த திருப்புகழ் பாடல்களுக்கு சந்தம் பிரித்து தாளம் அமைத்து ஒரு மரபுக்குள்ளே கொண்டு வந்தார். அவர் அதை சந்தம் பிரித்து தாளம் அமைத்து கொண்டு வந்ததுக்கு ஸ்வரம் ஒருத்தர் சேர்க்கிறார். சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் அதில் அந்த காரியத்தை அவர் எடுத்து பார்க்கிறார். அதுக்கு மேலே சொல் பிழை இல்லாமல் பிரிக்கப்பட்டிருக்கா, ஒற்றுப்பிழை விடுபட்டிருக்கா. ஏன்னா சந்த தாளத்திலே மெய்யெழுத்து அவ்வளவு சுலபமா நீங்க ஒன்று நடுவில் சேர்த்த முடியாது. இந்த ஒரு அறத்தாளம் எல்லாம் அறக்ஷரத்துக்கெல்லாம் போகும்போது கூட ஒரு மெய்யெழுத்து சேர்த்துட்டீங்கன்னா தமிழ்ல மாத்திரை கணக்கில் மெய்யெழுத்துக்கு ஒரு அரை மாத்திரை கணக்கு இருக்கு. வடமொழியிலே கிடையாது, புள்ளி வச்சு எழுத்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. தமிழிலே மெய்யெழுத்துக்கு ஒரு அரை மாத்திரை கணக்கு இருக்கு. இப்படின்னு சொடுக்கிறதுல ஒரு அரை சொடுக்கிற காலம் மெய்யெழுத்து உச்சரிக்கிறதுக்கு காலம். அப்போ தமிழிலே ஒற்றெழுத்தெல்லாம் வரக்கூடிய இடத்துல அது சந்தத்தாளமா போகி 8 அக்ஷரம் இப்படி எல்லாம் வரும்போது அது ரொம்பவே எழுத்துப்பிழையை சரிபார்க்கணும். அதற்கு மகாவித்வான் வெள்ளைவாரணனார் பணி செய்திருக்கிறார். இப்படி 3 பேரும் அந்தந்த துறைகளிலே யானைகள் போல இருந்தவர்கள், எல்லாரையும் அடக்கி அந்த துறையிலே பெரிய வித்வத்தோடு இருந்தவர்கள். ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி போய் இதே பல்கலைக்கழகத்திலே இவர்கள்லாம் இருந்த காட்சியை பார்க்கணும்னு ஆசை வரும் அளவிற்கு வித்வான்கள் அவர்கள். ஒவ்வொரு துறையிலும் என்ன ஞானம் சர்வசாதாரணமாக தமிழ் வித்வான் ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு இலக்கியம் தெரிஞ்சிருக்கும், வரலாறு தெரிஞ்சிருக்கும், இசை தமிழ் வித்வான்னாலே தமிழ் இசை தெரிஞ்சிருக்கும். தமிழ் இசை தெளிவில்லாமல் தமிழிலே இயல் மட்டும் வாசித்த ஒரு வித்வான் வழக்கமே கிடையாது. தமிழ் இசை தெளிவோடு தான் அத்தனை தமிழ் வித்வான்களும் இருந்தார்கள். அப்படி ஒரு சிறப்பு. அந்த மாதிரியான 3 ஆகச்சிறந்த வித்வான்கள் அவரவர்கள் துறையிலே அவ்வளவு பெரிய பண்டித மணிகள் அவர்கள் 3 பேருமாக சேர்ந்து 1952 பல திருப்புகழ் பாடல்களுக்கு சந்தம் அமைத்து அதற்கு ஸ்வரக்குறிப்பெல்லாம் கொடுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு சில பாடல்களை எடுத்து அவர்கள் அமைத்த அந்த மெட்டிலேயே பாட வேண்டும் என்பது ஒரு ஆர்வத்தினாலே ஒரு 4-5 பாடல்கள் அதை இப்போது வழங்க இருக்கிறோம். இந்த புத்தகம் இப்போது மறுவெளியீடு செய்ய இருப்பதாக கேள்விப்பட்டது. இது போன்ற முயற்சிகள் இன்னும் தங்கி பெருகும். இந்த பழைய நூல்கள்லாம் இன்னும் வெளியீட்டாகியிருக்கு. இந்த மாதிரியான நூல்கள் இன்னும் பல்கி பெருக வேண்டிய ஒரு காலச்சூழலில் இருக்கிறோம். நான் ஒரு ஆர்வத்தினாலே எதை எப்படி பண்ணக்கூடாதோ அப்படி பண்றவங்களும் நிறைய இருக்கிறதுனாலே திருப்புகழ் பாடல்
பாடல்கள் எல்லாம் பல்லவி அனுபல்லவியும் பிரித்து பாடக்கூடிய நிலையெல்லாம் வந்துருச்சு. ஒரு திருப்புகழ வர்ண மாதிரி எல்லாம் மாற்றி வைத்து பாடி மேதாவிலாசத்தை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. திருப்புகழா பாடினா போதும். அதை வர்ண மாதிரி அமைத்து அதுல கடைசி ஒரு வரியை சரணத்துக்கு எடுத்துக்கிட்டு அதுல ஸ்வரமெல்லாம் சேர்த்து அவ்வளோலாம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்புகழா பாடினாலே போதும். அந்த பொருள் மக்களிடையே போய் சேரும். அது செய்ய வேண்டிய பணியை அது செய்யும். அந்த நிலையில் இப்படிப்பட்ட மாமேதைகள் அவர்கள் இசையமைத்த ஸ்வர குறிப்புகளில் இருந்து எடுத்து அதிரும் கடல் என்ற ஒரு திருப்புகழை பாட வைக்கிறார். ரேவகுப்தி ராகத்தில் இருக்கு இந்த திருப்புகழ். திஸ்ர ஜாதி மட்டிய தாளம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, அந்த புக்கில் வந்து முதல்ல அவர் அனுபவத்துக்கு பின்னாடி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ண போகிறோம், அந்த நொட்டேஷன் இருக்கு, நீங்கள் பார்த்து பாடணும்னு. எனக்கு முதல்ல வெறும நொட்டேஷன் பார்த்து பாடுறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா யாராவது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும்னு. பட் இதில் நொட்டேஷன் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. கமக்கத்தோட குறிப்பெல்லாம் கொடுத்துருக்கு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ரேவகுப்தி எடுத்தோம்னா அந்த ஜாருக்கள்ல அழகாக கோடு போட்டு மேலே இறங்குது கீழே இறங்குது அதெல்லாம் கரெக்டாக போட்டு கொடுத்துருக்கு. ஸோ அதை பார்த்து டியூனை ஒரு மாதிரி டிசைஃபர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் பிஃபோர் சிங்கிங் திஸ். அதிரும் கடல் பணிந்து நதியேனும் அபயம் பூவதென்று நிலை காண. அதிரும் கடல் பணிந்து நதியேனும் அபயம் பூவதென்று நிலை காண. இதையும் தண்ணீருந்து கிருபையாகி
முருகப்பெருமான் போர் தெய்வமானபடியால் காலிலே வீரக்கழல் அணிந்திருப்பான். அதுல நிறைய சலங்கைகள்லாம் சேர்ந்திருக்கும். எழுந்து நடந்தார் என்றாலே எதிரிகள்லாம் இல்ல வேண்டாம் இவர்கிட்ட எதுக்கு போய் நாம் முட்டி மோதிக்கிட்டு பயந்து ஓடுவார்களாம். அப்படிப்பட்ட அதிரக்கூடிய ஒலி எழுப்பும் கடல் என்று அருணகிரியார் சொல்லி தொடங்குகிறார். சாரந்த பொருளாக பார்க்கணும்னா முருகப்பெருமான் நடந்தாலே பிரணவ சப்தம் வருமா. தானே பிரணவ பொருளாக இருப்பதினாலே நடந்தார் என்றால் பிரணவ ஓசை எழும். சேக்கிழார் பெருமான் சொல்வார், சிவபெருமான் நடந்தார் என்றால் திருவடியிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த பாதுகைகள் பூமியிலே பட்டு சுரீர் சுரீர் வர சப்தம் சாமகானம் போல இருக்கும். அந்த வழிக்கு முருகப்பெருமான் நடந்தாலே அது பிரணவ சப்தம் ஜபம் செய்வது போல ஒலிக்கும். அந்த திருவடியை பற்றி கொண்டிருக்கிறேன். எந்த பிரணவத்தினுடைய பொருளை சிவபெருமானை முன்னிட்டு எல்லோருக்கும் உபதேசம் செய்தாயோ அந்த பிரணவமே வடிவமான உன்னுடைய பாதங்களை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன், அவையும் புகுகிறேன் சொல்லித்தான் இந்த பாடலை தொடங்கினார். கேட்பது என்ன? முருகனுடைய காலை பிடித்துக் கொண்டு இறுக பற்றி கொண்டு என்ன கேட்க முடியும்னா, இதயம் தன்னிலிருந்து கிருபையாக வேண்டும். என் உள்ளம் நிறைய அன்பே வடிவம் எடுத்து நீ எல்லா உயிர்களிலேயும் இருக்கக்கூடிய சிவத்தை நான் காணும்படியாய் என்னை பக்குவப்படுத்த வேண்டும். இதயம் தன்னிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் தீரணும்னு கேட்கிறார். இடர்னா துன்பம், இடர்பாடு, எந்த விதமான இடர்பாடு வந்தாலும். சங்கைனா சந்தேகம், இது நடக்குமோன்னு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். கோயிலுக்கே போய் தரிசனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தா கூட சொல்லிட்டோம் சுவாமிகிட்ட, நான் நடக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்பது போலே இருக்கக்கூடிய சந்தேகம். ஆஸ்திகர்களுக்கே வரக்கூடிய சந்தேகம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தேகம் பிடித்தவர்களை ஆஸ்திக நாஸ்திகர்னு தனியா பிரிப்பாங்க. ஆஸ்திகர்கள் போலே இருப்பார்கள், ஆனால் நாஸ்திகத்தனம் முழுக்க மனசை ஆக்கிரமித்திருக்கும். அது போலே உன்னால் இது நிறைவேற்ற கூடுமோங்கிற சந்தேகம் வந்துவிடக் கூடாது. சங்கைகள் கலங்க, அது உன்னை வணங்கிய பிறகு மனசுல எப்படி குழப்பம் இருக்க முடியும்? அந்த குழப்பத்துக்கு இடமில்லாதபடிக்கு அதை வெளியே தள்ளி என் மனசு முழுக்க நீதானே ஆக்கிரமித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த வீரக்கடல்கள் அடைந்த அந்த திருவடியை பணிகிறேன். இந்த ஸ்திரத்தன்மை, முருகனை வணங்கினால் துன்பம் இல்லைங்கிறது எங்கே இருந்து வந்தது தெரியுமா? நடராஜ பெருமானை மறுபடியும் குறிப்பிடுறார். இந்த முறை ஆனந்த தாண்டவத்தை குறிப்பிடல, ஊர்துவ தாண்டவத்தை இந்த இடத்துல பாடி பதிவு பண்றார். எதிரங்கொருவர் இன்றி நடமாடும். எதிரே நின்று தாண்டவம் ஆடுவதற்கு வேறு யாருக்கு சக்தி இருக்க முடியும்? இவரை போலே அதிர வீசி ஆடக்கூடியவர் யாராக இருக்க முடியும்? அப்பேற்பட்ட சிவபெருமான். எதிரங்கொருவர் இன்றி நடமாடுதல் என்பது ஒரே ஒரு முறை இருமுறைத்தான் புராணங்கள்ல கூட சுவாமி கிட்ட தாண்டவத்திலே போட்டிங்கிற விஷயமே ஏற்படுகிறது. பிரபலமாக நடந்தது இந்த திருத்தலத்திலேயே. காளி அன்னை சுவாமியோடு எதிரே நின்று தாண்டவமாட விழைந்தாள். அதை பற்றி சொல்லும் போது கூட அதை அபார்த்தமாக பண்ணி ரொம்ப கொச்சையாக பேசுற ஒரு வழக்கம் எல்லாம் ஏற்பட்டு விட்டது. வாஸ்தவத்திலே எல்லா விதத்திலும் பரிபூர்ணமான குணங்கள் உடையவர் பெருமான். எதிரே நிற்கக்கூடியவள் ஒரு பெண், அவளை சபையிலே இப்படி செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரியாதவர் இல்லை. எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியாக சிவபெருமான் இருந்து எல்லா தர்மசாஸ்திரங்களையும் வரையறுத்து கொடுத்தவர் இவ்வளவு மோசமான ஒரு முடிவை எடுப்பாரா? அப்படி போய் அவளை கீழே தள்ளுதல் என்பது மரபே கிடையாது. அங்கே பெருமான் தன்னுடைய திருவடிகளை தூக்குவதற்கு முன்பாக ஒரு காட்சி நடந்தது. என்ன? அவருடைய காதிலே அணிந்திருந்த அந்த குண்டலம், ஸ்படிக குண்டலம் கழண்டு கீழே விழுது. நாட்டியத்திலே இந்த அலங்காரத்திற்கு எல்லாம் ஆகாரியம் பேர். தாண்டவம் ஆடும் போது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணமோ ஆடையோ எதுவுமே நழுவக்கூடாது. ஒருவேளை அதுல ஏதாவது ஆடுற வேகத்திலே காதணியோ இல்ல ஜடையில் அணிந்திருக்கக்கூடியதோ கழண்டு விழுந்துட்டா அது ஒரு தோஷம், அது ஒரு பெரிய குற்றமாக சொல்லப்படும். அந்த நாட்டியமே குற்றமாகிவிடும். அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து தான் தங்களை ஒப்பனை செய்து கொள்ளணும். இங்கே சுவாமியே ஆடும்போது அவர் காலில் இருந்து ஒரு குண்டலம் கீழே விழுந்து விட்டது. காலடியே அந்த விழுந்த குண்டலத்தை சுவாமி என்ன பண்றார்? அவருடைய திருவடிகளாலே இறுகப்பற்றி, திருக்கால் விரல்களாலே இறுகப்பற்றி கால மெதுவா மேல தூக்கினார். இப்படி ஒரு தாண்டவத்தை யாருமே செய்ய முடியாது வாஸ்தவத்தில். அன்னை மட்டும் இல்லை, அங்கே வேற யார் நின்றிருந்தாலும் செய்ய முடியாத ஒரு தாண்டவ நிலைத்தான் அது. அப்போ கீழே இருந்து அந்த குண்டலத்தை, ஸ்படிக குண்டலத்தை மெதுவே ஒரே நேர்கோட்டுல கால்களுக்கு இடையே கொண்டு போய் அதை தன்னுடைய மார்பிற்கு குறுக்கே கொண்டு போய் செவியிலே அணிந்து கொள்ளுகிறார். இதுதானே நடந்தது. ஊர்துவ தாண்டவம் இப்படித்தானே ஆடினார் பெருமான். இது வாஸ்தவத்திலே சிவஞானம் தலையெடுத்த ஒருவருக்கு குண்டலினி யோகமானது அதுவுமே இந்த ஸ்படிகம் போலே தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக சொல்லப்படுது. அந்த குண்டலினி கீழே இருந்து ஒரு நேர்கோட்டிலே புறப்பட்டு போய் உச்சந்தலையை அடையணும். அதற்கு குருநாதருடைய உபதேசம் வேணும். அதை காரணமாக வைத்துத்தான் அந்த ஸ்படிக குண்டலத்தை காது வரையில் கொண்டு போய் சேர்க்கிறார். ஆச்சாரியரிடத்தே இருந்து செவி வழியாக கேட்ட உபதேசம், அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்து வருபவர்களுக்கு தான்கிற ஆணவம் அற்று போய் சுவாமி முன்பாக அவர்கள் வணங்கி நிற்பார்கள். சுவாமி இந்த தாண்டவத்தை செய்தவுடன் காளி அதைத்தான் செய்தார். ஞானம் ஏற்பட்டு வணங்கி துதித்து நின்றார். வாஸ்தவத்திலே நடராஜ பெருமான் உணர்த்தக்கூடிய யோக மரபிலே முதல்ல சிஷியாக இருந்து கற்றுக்கொண்டவள் காளி தேவி தான். அவளை முன்னிட்டுத்தான் இந்த உயர்ந்த தத்துவார்த்தத்தை எம்பெருமான் நடித்து காண்பித்தார்.
ஏதோ சுவாமி அந்த மாதிரி காலை தூக்கிட்டார், சபையிலே அம்பாளால் அப்படி தூக்க முடியும் இல்ல, சுவாமி அம்பாளுக்குள்ளே இந்த ஆண் பெண் பேதம் எல்லாம் இல்லை, அதையெல்லாம் கடந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால அம்பிகையை இந்த அளவிலே லஜ்ஜைப்படுத்துறதுங்கிறதுலாம் சுவாமிக்கு வழக்கமே கிடையாது. எவ்வளவு பெரிய தத்துவஞான நிதி அவர் போய் இப்படி ஒரு நிலைமைக்கு போவாரா? ஒரு காலத்தில் இல்லை. இந்த பௌராணிகர்கள் சிலர் இதையெல்லாம் மாத்தி சொல்ல போய் ஒரு ஜனரஞ்சகம்ங்கிற பேருக்கு பேச போய் வந்த வினை இதெல்லாம். ஆக இந்த ஊர்துவ தாண்டவ நிலை என்பது ஒரு பெரிய ஞான உபதேசத்தை நடராஜ பெருமான் அன்னைக்கு செய்து வைத்தார். அந்த நிலையில் எதிரே ஒருவர் இருந்து ஆட முடியாத நிலைமை. இவர் எதிரே ஆடினா ஆணவத்தால் ஆடக்கூடிய அந்த தாண்டவத்தை தட்டி நமக்கு ஞானோபதேசம் செய்து தன் திருவடிகளிலே விழும்படியாக செய்வார். எதிரங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா. அருணகிரியாருக்கு ரொம்ப பிடித்த வேலை இது. நடுவுல அம்பாளை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுவார். எத்தனை இப்படி இருக்கக்கூடிய ஸ்திரீகள்னு பாடினாரோ அதுக்கு அப்படியே எதிர்பதத்தில் அம்பிகையை அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணுவார். அந்த அம்பிகைக்கு அருள்பாலன் முருகனை கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படியே அவர் பாடி கொடுத்த அந்த பாடலை கேட்டோம். அடுத்தது அருணகிரிநாதருடைய மரபிலேயும் அகப்பொருள் பாடல்கள் உண்டு. தமிழ் இலக்கிய வரலாற்றில் தான் உணர்ச்சிகளை அகமென்றும் புறமென்றும் இரண்டாக பிரித்த சிறப்பு. தமிழுக்கு இருக்கக்கூடிய அநேக சிறப்புகளிலே அது ஒரு தனித்துவமானது. உணர்ச்சிகளை வெளிப்படையாக உணர்த்தக்கூடியது, வெளி உலகத்திற்கு சொல்லக்கூடிய உணர்ச்சிகள் என்றும் உள்ளத்திற்குள்ளே எழக்கூடியதுன்னு ரெண்டாக பிரித்தார்கள். அதிலே அன்பு, காதல் எல்லாம் அகத்திரையாக சேர்க்கப்படுகிறது. அங்க அகத்திலே வைத்து பாடுதல் என்றால் முருகப்பெருமானை காதலனாக வரித்து பாடுகிறார். முருகப்பெருமான் காதலன் ஆகிட்டான்னா அருணகிரி பெருமான் காதலி ஆகணும். காதல் வயப்பட்ட ஒரு பெண் என்னவெல்லாம் துன்பப்படுவாளோ அந்த துன்பம் எல்லாம் நானும் பட்டுக் கொண்டிருக்கிறேன், என்னை நீ வந்துதான் காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி முருகனிடத்தே தூது விடும்படியான ஒரு அகத்தினையிலே அமைந்த பாடல். அதை போது கேட்போம்.
Ni da ma ga ni ga ma da ni da da ni da
அகத்தினையிலே அமைந்த பாடல். வாஸ்தவத்திலே அது மனசு ரொம்ப கணிந்து போய் ஒரு பிரிவாற்றாமையிலே அருணகிரிநாதர் புலம்பிய புலம்பல் தான் பாடல். ஆனால் மனசு முருகனை பிரிந்து அடித்துக் கொண்டிருந்த வேகம் இப்ப கடைசி ஒரு 10 நிமிஷமா இவர்கள்லாம் நிகழ்த்தி காட்டியது போல இருந்திருக்கும் போல. இந்த காட்சியை ஒரு கடற்கரையில வைத்துத்தான் பாடுறேன். அதனால தான் சொல்லும் போதே தொல்லை நெடும் நீல கடலாலேன்னு பாடுறேன். தமிழ் இலக்கிய மரபிலே தலைவனும் தலைமகளும் பிரிந்திருந்தால் யார் பிரிந்திருக்காங்களோ அவங்க போய் ஒரு கடற்கரை ஓரத்தில் உட்கார்ந்துப்பாங்க. எதிர்க்கே முடிவில்லாமல் இருக்கக்கூடிய அந்த பெரிய கடல், அதுல பொருள் இல்லாமல் எழக்கூடிய ஓசை. என் வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. உன்னை பிரிந்து இருக்கிறதுங்கிறது என்னால முடியல. மனசு அந்த கடல் போல எல்லை இல்லாமல் எங்கோ போகுது யோசனைகள் எல்லாம். உள்ள இருந்து எழக்கூடிய அந்த கடல் ஓசைக்கு எப்படி பொருள் இல்லையோ அது போலே தான் நான் இருக்கக்கூடிய இந்த நிலையும்னு வைத்து பாடுகிறார். அதனால்தான் தொல்லை நெடும் நீல கடலாலேங்கிறார். முடியறாப்புல தெரியல இந்த தொல்லை, நீண்டு கொண்டே போகும் தொல்லையாக இருக்கே இந்த கடலை போலேன்னு பாடுறார். இந்த நிலைக்கு என்ன காரணம்னா துள்ளு மத வேட்கை. மதவேள் என்பது இங்கே ஆசைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய மன்மதனை குறிப்பது. அவன் ஓடி துள்ளி வந்து கணை எய்தினான் என் பேரில். மன்மதன் கரும்பு வில்லும் 5 பூக்களால் ஆன கணையும் வைத்திருப்பான். அதாலே யாரையாவது அவன் தீண்டி விட்டான் என்றால் அவர்களுக்கு காம நோய் பிடித்துவிடும். யாரை தலைவனாக வரித்தார்களோ யாரை தலைவியாக வரித்தார்களோ அவர்களை பார்த்தால் ஒழி அந்த நோய்க்கு மருந்தே வேறு கிடையாது. அவர்களை பார்த்து அவர்களோடு கூடி குலாவினால் மட்டுமே அந்த நோய்க்கு மருந்து. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அருணகிரிநாதர் மாட்டியிருக்கார். இங்கே மன்மதன் தான் அம்பு விட்டான். ஆனால் காதல் நோய்க்கு காரணம் கோடி மன்மதனை விடவும் அழகில் சிறந்த முருகப்பெருமான். அதனால் ஒரு கடற்கரையில் உட்கார்ந்து பாடுறார். தொல்லை நெடும் நீல கடல். துணைக்கு யாராவது வருவாங்களான்னு பார்த்தா எனக்கு தோழியாக ஒரு குயில் இருந்தது. அந்த குயிலும் கூட மெல்லத்தான் புறப்பட்டு வந்தது. அது சீக்கிரம் தான் வந்து சேர்ந்தா அதோட கொஞ்சம் பேசியாவது என்னுடைய காதல் நோயை தீர்த்துக் கொள்வேன். வந்த குயிலும் மெல்லத்தான் புறப்பட்டு வந்தது. தனியே கிடந்து தவிக்கட்டும் என்னை விட்டு சென்றது அந்த குயிலும் கூட. முருகன் மட்டும் இல்லை, நான் வளர்த்த குயிலும் என்னை விட்டு சென்று விட்டது. மெல்ல வரும் சோலை குயிலாலே. ஒரே மருந்து உருகி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணை நீ வந்து தழுவி கொண்டால் அன்றி மருந்தியில் மெய்யுருகும் மானை தழுவாயேன்னு பாடுற. இந்த மரபு இந்த அகத்தினையிலே வைத்து முருகனை தலைவனாக வைத்து காதல் நோயுற்று அருணகிரியார் பாடக்கூடிய இந்த மரபு எங்கிருந்து வந்ததுன்னா அடுத்த வரியில சொல்றார். தெள்ளு தமிழ் பாட தெளிவோன். அவர் தான் எனக்கு குருநாதருங்கிறார். தமிழை தெள்ளு தமிழாக எவ்வளவு பருகினாலும் திகட்டாத தேன் போலே வடித்து கொடுத்தவர் ஒரே ஒருத்தர் தான் இசைத்தமிழிலே ஞானசம்பந்த பிள்ளையார். அவரைத்தான் அருணகிரியார் தனக்கு குருநாதராக சொல்லுகிறார். அடியன் சொல்லல, அவரே சொல்றார். பல இடங்கள்லேயும் மதியாதித்தனாகி பாட்டெல்லாம் சொல்லும் போது இவரை போலே நான் பாடணும், சீர்காழி வள்ளலை போலே நான் பாடணும், அதுதான் என்னுடைய ஒரே லட்சியம். இவருடைய பாட்டுக்கே இந்த அளவு வைக்கிறோம்னா இவருக்கு மேலே ஞானசம்பந்தர் இருந்தார் என்பதை அருணகிரியார் பதிவு செய்து கொடுக்கிறார். வாஸ்தவத்தில் இன்னும் கூட திருமுறை இசையிலே நாம் அகண்டு போய் பார்க்காத பாடல்கள் பல நூறு பாடல்கள் உண்டு. சம்பந்த பிள்ளையாருடைய பாடல்கள்லாம் இன்னுமே முழுவதுமாக தற்காலிகத்தில் இருக்கக்கூடிய அடியன் போறவர்கள்லாம் இன்னுமே அனுபவிக்கலன்னு சொல்லலாம். அவ்வளவு பாடல்கள் இது போலே சந்தமைப்பு யாப்பு அமைப்பிலே யாருமே பாடலை. அவர் பாடிய பல யாப்புகள் இன்னும் அதற்கு பிறகு யாருமே கை வைக்காததாகவே இருக்கிறது. சம்பந்தரை போலே தமிழ் பாடியவர் அவருக்கு முன்ன நிச்சயமா இல்லை, பின்ன வரவே முடியாது. அப்படி ஒரு தனித்துவம் சம்பந்தருடைய தமிழுக்கு. அதைத்தான் அருணகிரிநாதர் பின்பற்றுகிறார். தெள்ளு தமிழ் பாட தெளிவோம். நான் அவரை பொறுத்தவரையில் ஞான சம்பந்தர் ஒரு வியக்தியாக தோன்றினார் என்றெல்லாம் இல்லை. ஒரு தாய் தந்தையருக்கு பிள்ளையாக இருந்தாருன்னா இல்லை, சாட்சாத்தா முருகப்பெருமான். முருகர் தான் ஞான சம்பந்தராக வந்திருக்கிறது. கர்ப்பவத்திலே இருந்து ஒரு சிசு ஜனித்து இவ்வளவு ஞானம் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை, முருகப்பெருமானே தோன்றினார். அதனால்தான் அம்பிகை முருகனுக்கு கொடுத்த ஞானப்பாலிலே மீதியை இந்த அவதாரத்துக்கும் கொடுத்து இவரை இப்படி வளர்த்து விட்டதுன்னு அருணகிரியார் நம்புகிறார். ஞானசம்பந்தர் பண்ண பல லீலைகளை முருகப்பெருமான் செய்ததாகவே நேரடியாக பாடிட்டு போயிடுவார். பல பாடல்கள சம்பந்தரை தனியே துதித்து பாடுவார். அருணகிரியார் கொண்டாடிய சம்பந்தர்னு ஒரு தலைப்பை எடுத்து ஆய்வு செய்யலாம். அவ்வளவு பாடியிருக்கார் ஞானசம்பந்தரை குறித்து மட்டும். தெள்ளு தமிழ் பாட தெளிவோம். இந்த மரபை நான் எங்க கத்துக்கிட்டேன்னா திகட்டாத அந்த தமிழமுதம் கொடுத்த எங்கள் ஞானசம்பந்தர் வழியிலே நானும் தமிழ் பாடுகிறேன். செய்ய குமரேச திரளோனே வள்ளல் தொழும் ஞான கழலோனே. ஞானபாதம் வீரபாதம் முருகப்பெருமானுடைய 2 திருவடிகளும் 2 சிறப்புகளை பெற்றது. அதில் ஞான கடலைத்தான் சிவபெருமான் தூக்கி மடியில உட்காத்தி வைத்துக் கொண்டார். வள்ளல்ங்கிற சொல்லு முருகப்பெருமானை குறிக்கும். நான் இந்த இடத்துல சிவனுக்கு ஆகி வந்தது. வாரியார் சுவாமிகள் எப்பயும் சொல்லுவார், வள்ளின்னு அவளுக்கு பெயர் வந்தது காரணம் இவன் வள்ளலாக இருந்ததனால் அவள் வள்ளி. ஞானதானம் பண்ணுவதிலே முருகப்பெருமானை போல வள்ளத்தன்மை கிடையாது. அவர் அதை எங்கிருந்து பெற்றார் என்றால் பைத்ருக்க தனம்னு எழுதுவார்கள் ஆச்சாரியர். பிதாவிடத்தை இருந்து பெற்றது.
சிவபெருமான் ஞானதானம் பண்றதுல என்ன குறைச்சல்? எங்கேயோ அப்படி பிரிந்தெல்லாம் முடித்து தில்லைக்கு வரோம், அம்பலத்துல நின்று அவரை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ பண்ணுதில்லை. எந்த நிலையில இருப்பவர்களுக்கும் அங்கே வந்து நின்ன உடனே அது என்னமோ ஒன்று பண்ணுதே மனசுக்குள்ளே. அந்த ஞான சுடரை இப்படி தூண்டி விடக்கூடியவர் சிவபெருமான். அங்கிருந்து அது அப்படியே தந்தை வழியிலே வந்த செல்வம் முருகப்பெருமானுக்கு பார்த்த மாத்திரத்திலே ஞானத்தை வாரி வழங்குவார். அதனால் சிவபெருமானுடைய சம்பந்தத்தை சொல்லி சிவபெருமானே தூக்கி மடியில வச்சு கொஞ்சி அந்த சிறப்பு வள்ளல் தொழும் ஞான கடலோனே வள்ளி மணவாள பெருமாளே. இந்த இடத்துல வள்ளியோடு அருணகிரியாரை பொருத்தி பார்க்கலாம். வள்ளி நாயகி ஒருவேளை அவள் திரைப்புணக்காவல் எல்லாம் முடிந்து முருகப்பெருமானாலே காம நோய்க்கு ஆட்பட்டு அவள் கடற்கரையில் உட்கார்ந்து பாடிய பாவத்திலே அருணகிரியார் பாடினாரே கொள்ளலாம். இல்லை இன்னொரு பாவத்திலே கொண்டால் இப்படியெல்லாம் துடித்த வள்ளி நாயகிக்காக என்னென்னமோ பிரயத்தனப்பட்டு வந்து அவளை கல்யாணம் செஞ்சு கொண்டல்ல, என்னை மட்டும் ஏன் இப்படி தவிக்க விடுறேன்னு நினைவுறுத்தும் விதமாக வள்ளி மணவாள பெருமாளே மெய்யுருகும் மானை தழுவாயேன்னு பாடியதாக இரண்டு விதமாகவும் அர்த்தம் கொள்ளலாம். அகத்தினையிலே அருணகிரியார் பாடியதும் நல்ல ஒரு ஆய்விற்கான தலைப்பு. இன்னும் யாரும் அதையுமே எடுத்துக்கல. பல பாடல்கள் அகத்தினையில வைத்து பாடுறார். அதெல்லாம் இன்னும் அதிகம் வெளிவராத பாடல்களாகவே இருக்க பார்க்கிறோம். ரொம்ப நெருக்கமான ஒரு தலத்தோடு ஏற்பட்டது. அருணகிரியாருடைய அவதாரம் திருவண்ணாமலையிலே. முருகப்பெருமான் அங்கேதான் தடுத்தாட்கொண்டார். அங்கிருந்து பல தலங்களுக்கும் போய் தரிசனம் பண்ணினார். பல 10 பாடல்கள் சில தலத்துக்கு கொடுக்கிறார். பெரும்பான்மை ஒரு பாடல் தான் பாடுவார். ஆனால் தில்லை மாதிரியான தலத்திற்கெல்லாம் வந்தால் நிறைய பாடல்கள், தில்லைக்கு மட்டுமே சற்றேறக்குறைய 100 பாடல்கள் திருப்பூர் கொடுத்துருக்கார். தனித்தனியா ஒவ்வொரு கோபுரத்திலையும் இருக்கிற முருகப்பெருமானுக்கு தனியே பாடுறார். இந்த கோபுரம் மேவு பெருமாளே, அந்த கோபுரம் மேவு பெருமாளே, தனித்தனியா கோபுரத்தில் இருக்கிற சுவாமிகள்லாம் பாடுறார். சபைக்கு வந்து பார்த்தார். சபையில சுவாமி தான் தாண்டவம் ஆடிட்டு இருக்கார். ஆனால் அவருக்கு முருகப்பெருமானா காட்சி தரார். சிவானந்த தாண்டவம் முருகன் ஆடுவதாக கொள்ளுகிறார். அதனால அருணகிரியார் போன தலங்களிலேயே அவர் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் பல அற்புதங்கள் நிகழ்ந்த தலங்களிலேயும் அதிகம் பாடுவார். அப்படி அவர் பாடி கொண்டாடிய ஒரு திருத்தலம் தான் விராலிமலை திருத்தலம். முருகப்பெருமான் அருமுக கந்தனாக காட்சி தரக்கூடிய அற்புதமான திருத்தலம். அந்த தலம் சோழ நாட்டை விட்டு பாண்டிய நாட்டிற்குள்ளே நுழையக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கு. அருணகிரியார் யாத்திரை செய்த போது அந்த பகுதிகளில் போன போது அது ரொம்ப வறண்ட பகுதி. சிலப்பதிகாரத்திலே அது வறண்ட பகுதியாக தான் பாடப்பட்டிருக்கு. அப்போதுலேருந்து அப்படித்தான் இருந்திருக்கு அந்த பகுதி. அங்கே போன அருணகிரியார் கொஞ்சம் வழி தவறி போக விராலிமலை பெருமான் அவருக்கு வந்து வழிகாட்டி தன்னுடைய கோயிலுக்கு அழைத்து சென்றார் என்றெல்லாம் வரலாறு சொல்லப்படுகிறது. அதனால் விராலிமலை சுவாமி பேரில் அவருக்கு ஒரு அதீதமான அன்பு. அதனால் அவரை நிறையவும் பாடியிருக்கார். அருணகிரியார் எந்த மரபை சேர்ந்தவர் என்று ஒரு விசாரம் உண்டு. இது மாதிரியான ஞானியர்கள் யாராவது வந்துட்டா அவர் எங்கள் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அத்தனை பேரும் சண்டை போட்டுக் கொள்வார்கள். அந்த மாதிரி தான் மாணிக்க வாசகர் எங்கள் சம்பிரதாயம் யாரோ உரிமை கொண்டாட தொடங்கினார்கள். தாய்வானவ சுவாமிகள் அவர் எங்களை சேர்ந்தவர்கள் சிலர்லாம் உரிமை கொண்டாட தொடங்கினார்கள். அதற்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சைவாகமத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய சித்தாந்த சைவ மரபில் தான் வந்தேன்கிறத அருணகிரி பெருமானே பதிவு செய்யக்கூடிய ஒரு பாடல் விராலிமலைக்கு எடுத்த இந்த பாடல். இதை இவ்வளவு அழுத்தமாக பதிவு செய்வதற்கு காரணம் அருணகிரிநாதர் எங்கள் சம்பிரதாயத்திற்கு சொல்லி சிலர் உரிமையை கொண்டாட தொடங்கிவிட்டார்கள். எங்கள் மரபுலாம் சொன்ன போது அந்த மரபு இவர் பாடிய பாடலுக்கு நேர் எதிர்பொருள் இருக்கும் போது அதை எப்படி அவருடைய மரபுன்னு சொல்ல முடியும்? இதற்கெல்லாமே சண்டை போட வேண்டிய ஒரு சூழல். அதனால இந்த பாடல்ல அதை தெளிவாக குறிப்பிட்டு சொல்ற அவர் எந்த ஞான நூல்களை எல்லாம் ஓதினேன்னு சொல்றாருன்னா 4 வேத நூல் ஆகமம். 4 வேதங்களையும் சைவாகமங்களையும் முன்னிறுத்தித்தான் தான் ஞான அந்த மரபிலே வந்தேங்கிறத தெளிவாக பதிவு செய்கிறார். மாலாசை கோபம் ஓயாத நாடுங்கிற திருப்புகழ் பாடல். தான் இருந்த நிலை என்ன, முருகப்பெருமான் அவரை எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு போனார்னு தன்னுடைய அந்த வாழ்ச்சி முருகப்பெருமானாலே எப்படி நிகழ்ந்ததுங்கிறத விராலிமலை குறித்த இந்த திருப்புகழ்ல பதிவு கொள்றார். மாலாசை கோபம் போயாதே நாளும் மாயா விகார வழியே மாலாசை கோபம் போயாதே நாளும் மாயா விகார வழியே மாபாவி காடி காலே முன்னாத மாதா விகாவும் மாபா
வாழ்வும் என்னுடைய பூர்வோத்திரம் எப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னால் ரொம்பவே குறைகளை எல்லாம் முன்னிட்டு பாடி இந்த நிலையிலிருந்து நான் பிழைத்தேன் அவர் வலியுறுத்தும்படியாக பாடுகிற மான், ஆசை, கோபம், மயக்கம், எல்லா விஷயத்திலும் ஒரு ஆசை பற்று, வந்த விஷயத்துக்கெல்லாம் கோபம், இதிலேயே ஆட்பட்டு கிடந்தேன், இந்த நிலையில் இருந்து என்னை காத்து தர வேண்டும்னு சொல்லி அவர் பாடிய பாடல். இந்த நிலையிலிருந்து என்னை நாள் போய் விடாமல், இனியும் நாள் கடத்த வேண்டாம், ஏற்கனவே வயசு ரொம்ப ஆயிட்டுது, நடக்க முடியல, பார்க்க முடியல, இந்த நிலைமையில் இருக்கும் என்னை இனியும் தடுத்து நிப்பாட்டி இன்னும் கொஞ்ச காலம் இருக்கட்டும்னு விட்டு விடாதே, நாள் போய் விடாமல் ஆதார மீதில் ஞானோபதேசம் அருள்வாகி. 6 தத்துவம் குறித்த 36 தத்துவம் குறித்த ஞானோபதேசம்ங்கிறார். நாள் போய் விடாமல் 6 மீதில்ங்கிறார். 6 36 தத்துவங்களாக ஏற்றுக்கொண்ட ஒரே சமயம் சைவ சித்தாந்தம் மட்டும்தான். அருணகிரி பெருமானை சித்தாந்தவாதியாக மட்டும்தான் கொள்ள முடியுமே தவிர கேவலாத்வைதியாகவோ மற்றொரு சமயத்திலே அவரை சேர்க்கவே முடியாது ஒரு காலத்தில். அப்படி 36 தத்துவங்கள் குறித்து இந்த ஞானோபதேசத்தை அடியனுக்கு வழங்கியருள வேண்டும்னு பாடி வரும் வழியிலேயே அவருக்கு ரொம்ப உரித்தான தலம் வயலூர், அந்த கந்த பெருமானையும் பாடுகிற பானிய மேலை வயலூராங்கிற வடமொழியை அருணகிரியார் கையாளுவது போல யாருமே கையாள முடியாது. இந்த தனித்தமிழ் இதெல்லாம் ரொம்ப பிடிப்பில்லாமல் இருந்துட்டார் போல இருக்கு. வடமொழி இதோட சேர்த்து அது ஒரு ஆபரணத்திலே முத்தும் மணியும் மாத்தி வச்சு முத்தும் பவளமா கட்டுவது போல கட்டுவார். பானிய மேலைங்கிற, பானியம்னா குடிக்கக்கூடிய தண்ணீர் குறிப்பா பொருள் வருது. குடி தண்ணீருக்கு குளங்கள் நிறைந்த வயலூர்னு சொல்லணும். அதற்கு பானிய மேலை வயலூரா, அதுவும் விராலிமலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய வயலூர்னு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இடத்தையும் சேர்த்து சொல்றார். முன்னமே சொன்னேன், தீட்சிதர் அப்படியெல்லாம் பாடுறதுக்கு முன்னோடி அருணகிரியார் தான். இதற்கு இந்த பக்கத்திலே அந்த பக்கத்திலே எல்லாம் சொல்லக்கூடிய முத்துசாமி தீட்சிதர் கையாளுறாருன்னா அதுக்கு ஒரு 300 வருஷம் முன்னாடி அருணகிரி பெருமான் அதே மரபிலே வந்துட்டார். இவரைத்தான் அவர் பின்தொடர்கிறார். பானிய மேலை வயலூரா, நாள் போய் விடாமல் 6 மீதில் ஞானோபதேசம் அருள்வாயேன்னு சொல்லி பாடுறார். இந்த நிலையிலே அருணகிரிநாதர் 16 சீர் 32 சீர் எல்லாம் வைத்து நீளமாக பாடுவார். 3 சீர் 4 சீர் வைத்த வரிகளாலேயும் பாடுவார். அப்படி அவர் பாடக்கூடிய பாடல்களுமே தனித்து ஒரு சிறப்போடு இருக்கக்கூடியது. அதிலே திருவானைக்கா தலத்திற்கு என்று ஒரு பாடல், அது பஞ்சபூத தலங்கள் திருப்புகழையும் தனியே தொகுத்து பாடுவாங்க. அறுவடை வீடு முடிஞ்ச உடனே பஞ்சபூத தலங்கள் தான் பாடுவாங்க. அந்த மரபிலே ஒரு பூத தலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்தது. அருணகிரியார் 15ஆம் நூற்றாண்டு 1400கள். நாடி தேடி தொழுவார் பால் நானத்தாக பிரிவேனோ, நாடி தேடி தொழுவார் பால் நாடி தேடி தொழுவார் பால்
ரொம்ப சின்ன பாட்டு, ஒரு வரிக்கு 3 சீர் தான். அதை அப்படியே நேராக வச்சுக்கிட்டோம்னா 6 சீர். சின்ன குழந்தைகளுக்கு வாய்ப்பாடு சொல்வது போல பழக்க வேண்டிய பாடல்கள். அப்படியே குடும்பத்திலெல்லாம் திருப்புகழ்லேருந்து தான் தொடங்குவாங்க குழந்தைகள். தமிழ் அழுத்தம் வரணும்னா திருப்புகழ்ல தான் வரும். அதை வாய்ப்பாடு மாதிரியே சொல்லி 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 ஒப்புவிக்கும்படியாக சொல்லுவார். அதை காலப்பிரமாணம்லாம் தெரியாமலேயே இன்னும் கொஞ்சம் வேகமாக சொல்லுன்னு சொல்லி அந்த வேகத்தை கூட்டி கூட்டி சொல்லத்தான் அழுத்தம் ஒரு சொல்லிலேயும் பதியக்கூடிய சிறப்பு திருப்புகழுக்கு உண்டு. இந்த பாடல ஒரே ஒரு சிறப்பு மட்டும், அதை மட்டும் சொல்லிட்டு அடுத்த பாடலுக்கு போயிடுறேன். மாட கூடல் பதிஞான வாழ்வை சேர தருவாயேன்னு பாடியிருக்கார். கூடல் பதி என்பது நான்மாட கூடல் மதுரை என்பதையே குறிக்கும். சொல்லும்போது அருள்கிரியார் மாடக்கூடற் பதி ஞான வாழ்வு, அது என்ன மதுரைப்பதிக்கான ஞான வாழ்வுன்னு ஒரு சந்தேகம் வருது. அருள்கிரியாருடைய சிறப்பு இப்படித்தான். ஆங்கிலத்திலே மிஸ்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். தமிழ் அதை அப்படியே கொள்ளணும்னா கொஞ்சம் இப்படிமா தான் இருக்கும் பொருள். ரொம்ப ஆழ்ந்து போய்த்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு வேற பல துறைகள்ல ஒரு நிபுணராக இருந்தால்தான் இவர் பாடிய தமிழை புரிந்து கொள்ள முடியும். மாடக்கூட பதிஞான வாழ்வுங்கிறார். கூடல் பதிங்கிறது மதுரை என்பதி. மதுரைக்கான ஞான வாழ்வு என்னன்னு கேட்டா, சைவ சித்தாந்தத்திலே ஆதார தலங்கள்னு ஒரு வரிசை உண்டு. உடம்புல எப்படி ஆதார சக்கரங்கள் இருக்கோ அது போலே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரத்தோடையும் ஒரு தலத்தை தொடர்பு படுத்துவார்கள். மூலாதாரம் திருவாரூர் திருத்தல். ஹிருதயஸ்தானமாக இந்த மார்புக்கு நடுவே இருக்கக்கூடிய பகுதியாக ஹிருதய புண்டரீகம் தில்லை திருச்சிற்றம்பலம். அம்பலவாணர் இங்கிருந்து தான் தாண்டவம் ஆடுகிறார். இது ரெண்டையும் கடந்து மேலே சகசிராரத்தையும் தாண்டி முழு வளர்ந்த ஒருவர் அவருடைய கையை ஒசத்தி தூக்கி பிடித்தா நடுவிரல் நுனி என்ன உயரத்துக்கு வருமோ காற்றிலே மேலே தலைக்கு மேலே அந்த இடத்துல துவாதசாந்தம்னு ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் கண்ணுக்கு தெரியாது. அந்த துவாதசாந்தத்திலே குண்டலினியானது எல்லா சக்கரங்களையும் கடந்து போய் அங்கே சேரும் போதுதான் ஒரு ஞான வாழ்வு ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த துவாதசாந்தமாக மதுரை பதி சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு சுத்தி கொண்டு வரார்கள், எவ்வளவு சுத்தி கொண்டு வரார்கள். அந்த துவாதசாந்தத்திலே உன்னோடு கலந்து நான் இன்புற வேண்டிய அந்த ஞான வாழ்வை தரணும். அதை எதோடு தொடர்புடுத்துன்னு பார்த்தா சந்தத்துக்கும் பொருந்தி வரணும். மதுரை என்பது துவாதசாந்த கஷேத்திரம், அதோடு சேர்த்து விடுவோம். மாடக்கூட பதிஞான வாழ்வு. இவரை புரிந்து கொண்டால் பல சித்தாந்தங்களை புரிந்து கொள்ளலாம். சொல்லழகு இவரை புரிந்து கொண்டால் நல்லாவே வந்துடும். இவரை புரிந்து கொண்டால் இசை மரபை நிச்சயமாக பகுத்தாய்ந்து தெரிந்து கொள்ளலாம். தாள ஞானம், இசை ஞானம், இலக்கண இலக்கிய ஞானம் சகலத்தையும் சேர்த்து கொடுக்க முடியும். திருமுறை ஆசிரியர்கள் ஒரு 27 பேரை வரிசைப்படுத்துவோம். ஞான சம்பந்தர் ஆரம்பித்து சேக்கிழார் பெருமான் வரையில் 27 பேர் தனித்தனியே பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 12 திருமுறைகள். அந்த 27 பேருடைய ஞானமும் ஒன்றாக இவரிடம் வந்ததோன்னு சங்கிக்கும்படியான ஒரு ஞானம், அபரிமிதமான ஞானம். நம்மெல்லாம் செய்த தவப்பயன் காலம் தாழ்ந்து வந்தாலும் நாம வாழக்கூடிய காலத்தில் திருப்புகழ் பாடல்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு இசைப்படுத்தப்பட்டு பலருடைய சீரிய முயற்சியாலே அது எல்லாருக்கும் போய் சேர்ந்து பலரும் அதை பாடியும் பணிந்து ஒரு நிலை அடைகிறார். ஆணிக்கா பாடல் அது ஒரு 3 சீர்னா இதை விடவும் சின்னதா பாடுவாரோ ஓ பாடுவாரு. ஆணிக்கா பாட்டு ஒரு 4 வயசு குழந்தைக்கு சொல்லி தரலாம்னா 2 வயசு குழந்தைக்கு சொல்லி தரதுக்கு தனியா பாடுற 2 சீர் வச்சு பாடி முடிச்சிருவார். 4 வரி 2 சீர் 8 12 இவ்வளவுதான். மொத்த பாடலுமே 12-14 சீர்ல முடிச்சிருவார். அதனால தான் சொல்றேன், வாக்கிற்கோர் அருணகிரியிலே பேர் பெற்றார். இவரை போல தமிழ் வாக்கு வரவே முடியாது. அடி எப்போது சொல்லுவது, தமிழ் எழுத்துக்கள் உயிரும் மெய்யுமாக 30 எழுத்து இந்த பக்கம் வரிசை கட்டி நின்று இருக்கணும். தவம் செஞ்சிருக்கணும். அருணகிரிநாதர் பக்கத்துல நின்றுகிட்டு ஐயா உங்க வார்த்தையில் எதிரியா ஒன்றுத்துல என்னை எடுத்துக்கோங்களேன், ஒரு சொல் என்ன உபயோகப்படுத்திக்கணும், ககர வரிசையும் அகர வரிசையும் 2 பக்கமா நின்று உங்கள் நாக்கில் நான் இடம் பெற்றுட்டால் போதும்னு இவர்கள்லாம் நின்று இருக்கணும். சரஸ்வதி நாவிலே குடியிருப்பாள்னு ரொம்ப வித்வத் இருக்கிறவர்களுக்கு ஒரு உபச்சார வழக்கா சொல்றது. அருணகிரியார் வாக்கிலே இருப்பதற்கு சரஸ்வதி வாடகையே கொடுத்து குடியிருப்பார். அப்படி ஒரு வித்வத், அப்படி ஒரு வித்வத். இது வசதி சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. வாசித்தால் மட்டும்தான் அருணகிரிநாதருடைய அந்த அளப்பரிய வித்வத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ரொம்ப சுருக்கமாக பாடிய ஒரு பாடல், அதை கேட்போம். இது வந்து அமீர் கல்யாணி ராகத்துல இருக்கு. இதுக்கும் நோட்டேஷன் ரொம்ப அழகா போட்டிருக்கேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு என்னோட இன்டர்பிரேஷன். तिसरा जाती जंपताड़ो आरक्षण नीदाने तनयालुम नीडूरी कृपयाई नीदाने तनयालुम नीडूरी
16 சீர் தான் மொத்த பாடலுமே. ஒரே வரியில 32 சீரும் பாடியிருக்கார். அந்த மாதிரி 8 வரிகளையும் பாடுவார். இந்த அளவுக்கு உட்படாதது பரம்பொருளினுடைய தன்மைனா இவருமே ஒரு அளவுபட்டு இருக்கவே இருக்காது இவருடைய பணியெல்லாம். துவாதசாந்த தலத்தை பார்த்தோம். அந்த துவாதசாந்தத்திற்கு இந்த பக்க எல்லையிலே இருப்பது திருவாரூர் மூலாதார தலம். அதையும் பதிவு பண்ணிடுறார். ஆதார தொழியோனே ஆரூரில் பெருமாளே. ஆதாரம்ங்கிறது இங்க மூலாதாரம்னு அன்வயம் பண்ணிக்கணும். மூலாதாரத்திற்குள்ளே ஒளியாக இருந்து என்னை கடைத்தேறக்கூடியவன் ஆரூரில் பெருமாளே. அருணகிரியாருடைய வழக்கமே எந்த தலத்திற்கு போனாலும் அங்கு இருக்கக்கூடிய மூலஸ்தான மூர்த்தியை சிவபெருமானை அப்படியே பார்ப்பார். ஆனால் முருகனாக வைத்து பாடிவிடுவார். எல்லா தலத்துக்கும் போனோம்னா அங்க இருக்கக்கூடிய முருகன் சன்னதியை காமித்து இதைத்தான் அருணகிரிநாதர் பாடினார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பல தலங்களிலே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தனியே விசேஷமாக பாடுறார். இன்னும் போய் எங்கள் திருவண்ணாமலை திருத்தலத்திலே மூலஸ்தானங்கிறத கடந்து விமானத்தின் மேலே இருக்கக்கூடிய கலசத்திலே சுவாமி காட்சி தரார் என்றெல்லாம் பாடுறார். சைவாகமங்கள் கோவில் பத்ததிகளிலே சொல்லும் போது சிவபெருமான் சூக்ஷ்ம வடிவத்திலே கோயில்ல எல்லா பிரதேசத்திலும் இருக்க. சிவதத்துவத்தை வேற எங்கேயுமே நீக்கிட முடியாது. அதாவது மூலஸ்தானத்திலே மூலலிங்க திருமேனி மட்டும் இல்லை, கோயிலுடைய கட்டிடக்கலை அமைப்பு அத்தனையும் சிவசாநித்தியம் கூடியிருக்கு. அதனால்தான் கோயில்ல எந்த பகுதியுமே தீண்ட வேண்டாம்னு சொல்லுவோம். அது ஏதோ சுவர் தானே தரை தானேன்னு எல்லாம் பார்த்தோம்னா தூண்ல எல்லாம் தத்துவங்கள் இருக்கு. இத்தனை தூண்கள் வைக்கணுங்கிற விதி எல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு தத்துவத்தை குறித்து வருவதால். அப்போ சுவரிலே இருக்கு. சில தலங்கள் கடற்கரை ஓரமாக இருந்தால் கும்பாபிஷேக காலத்துல இந்த கடலுக்கு ஒரு குண்டமே போட்டு கொண்டு போய் அந்த கலசத்தை அங்கே அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க. கடலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த கடலும் சுவாமியுடைய திருமேனியிலே பாத்தியப்பட்டது. நதி குளம் இது அத்தனையும் சிவசாநித்தியம் கூடியதுன்னு சொல்லப்படுகிறது. அப்போ விமானத்திலேயும் கலசத்திலேயும் கூட சுவாமி தான் குடியிருக்க. அதனால் திருவண்ணாமலை திருத்தலத்திலே ரொம்ப விசேஷமாக ஒரு திருப்புகழ் பாடு. நான் அருணகிரியார் சொல்லிட்டு திருவண்ணாமலை பாடாமல் நிறைவு செய்ய முடியாது. ஆனால் அண்ணாமலை தலத்திற்கு அவர் பாடிய தலங்கள். திருவண்ணாமலையில தான் ஆரம்பித்தார். திருவண்ணாமலையில தான் போய் எல்லாத்தையும் நிறைவும் பண்ணினார். முத்தை திருப்பதி திருநை பாடியது அங்கே தான். நிறைவிலே அனுபூதி எல்லாம் பாடி நடுவிலே மாறி மாறி நல்ல தலங்கள்லாம் யாத்திரை செய்து முடித்து அங்கே அவலசேடனார் ஆடி பாடி எல்லாம் அங்கே முருகப்பெருமானுடைய தாண்டவ தரிசனம் எல்லாம் கிடைக்கப்பட்டது அந்த தலத்திலே தான். அங்கே வீதியில் இருக்கக்கூடிய முருகன் எல்லாம் தனியா பாடுறார். அருணாபுரி வீதியில் இருக்கும் பெருமாளே தனியா, வீதியில் இருக்க தனி முருகன் எல்லாம் கூட விடாமல் பாடியிருக்கார். அந்த வரிசையிலே விமானத்தின் மேலே இருக்கக்கூடிய கலசத்திலே சுப்பிரமணியர் சாநித்தியமாக குடிகொண்டிருக்காருங்கிற பொருள்படவே அற்புதமாக ஒரு திருப்புகழ் பாடுற. இந்த திருப்புகழே முதல் 2 வரி அதை சிலர் விடுத்து பாடும் மரபு உண்டு. ஆனால் இப்படி பண்ணவே கூட அருணகிரியார் பாடியது அப்படியே தான் தொடர்ந்து பாடும். எனக்கு கீழே சொல்லி தொடங்கினோமே அது போல இருந்த பெண்களை எல்லாம் சொல்லி பாடி இவர்கள் மாயையிலே நான் விழுந்து விடாமல் காப்பாத்துன்னு சொல்ற. அதை சொல்ல வரும்போது 2 வரி நிறைய அவருடைய குணங்களை எல்லாம் பாடுற. ரொம்ப சாத்துரியமா ஒரு இடத்துல அருகில் வீடத்தில் தான் வாரும்னு கூப்பிடுவாங்க. இப்படி வீதியில் நின்றுட்டு இருப்பாங்க, பக்கத்துல தான் வீடு வந்துட்டு போங்களேன்னு கூப்பிடுவாங்க. இவர்கள் வலையிலெல்லாம் நான் விழுந்துடக்கூடாதுன்னு அந்த கால வழக்கத்துல என்னென்னலாம் இருந்ததோ எல்லாத்தையும் பதிவு பண்றார். இதையும் சேர்த்தே சுவாமிகள் பதிவு பண்றார். இப்படியெல்லாம் பாடி முடித்து அதை நான் விழுந்து விடாமல் காப்பாத்துன்னுட்டு ஸ்திரீகளுக்கு என்ன இலக்கணம் தெரியுமா? எங்கள் அம்பிகையை போல இருக்கணும்னு எடுத்துக்கிட்டு 6 வரிகள் முழுக்க அம்பிகைக்கு அர்ச்சனை செய்யற. அர்ச்சனையை பண்ணியிருக்க. அம்பிகைக்கு என்னென்ன விசேஷ திருநாமங்கள் உண்டோ வரிசையா கோர்த்து 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 அதுக்கு முன்னாடி பிரணவத்தையும் பின்னாடி நமகத்தையும் சேர்த்துக்கிட்டோம்னா அது ஒரு அர்ச்சனை மாதிரி அமைஞ்சிடும். ஒரு 50-51 திருநாமங்கள் அம்பிகைக்கு சொல்லி அர்ச்சனை செய்து முடித்து குலஸ்திரீகளுக்கு இலக்கணம் எங்கள் உமாதேவியார் தான். அவளை போலே குணநலங்களோடு இருக்கக்கூடிய பெண்கள்னு சொல்லி ஸ்தாபித்து நிறைவாக முருகப்பெருமான் விமானத்தின் பேரிலே ஏறியவருக்கு காட்சி தந்த அந்த அற்புத கோலத்தை வர்ணிக்கிறார். அந்த பாடலை கேட்போம். மகமாயி களைந்திட
அகம் மாடி அகம் மாடி மடந்தையர் மடந்தையர் என்று அயரும் சகமாயுள் நின்று தயங்குவதே அகம் மாடி அகம் மாடி மடந்தையர் மடந்தையர் என்று அயரும் சகமாயுள் மற்றதுக்கெல்லாம் டியூன் யார் போட்டான்னு நிறைய தெரியல, பட் இது கண்டிப்பா தெரியும். நாதஸ்வர மாமேதை திரு ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய அமுதமோரு சொல்லாகிய தோகைய பொருளுளாரைய நாணையும் நாடும் நாணை
அவரை பஞ்சாட்சர நெறியிலே ஆட்படுத்திய விதம், காலம் கடந்து விட்டதேன் அவர் நொந்து அழுது இனியும் தாமதிக்காமல் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அழுத விதம், அவருடைய இசை புலமை, இதெல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். இவர் எவ்வளவு ஒரு சைவ சித்தாந்தவாதி என்றால், சிவனடியார் பெருமக்கள் எல்லாமுமாக சிவத்தை பார்க்கக்கூடிய நிலையிலே இவர் அந்த நெறியிலேயும் கூட முருகப்பெருமானை முன்னிறுத்தி தில்லை முதலிய தலங்களுக்கு, சிவத்தலங்களுக்கு எழுந்தருளியவாறும் அங்கே மூலாலயத்திலே இருக்கக்கூடிய மூலலிங்கத்திலேயே முருகப்பெருமானை பார்த்து வழிபடக்கூடிய சிறப்பு இவருக்கு. அதுவும் தில்லை திருத்தலத்திலே மூலலிங்கமாக ஸ்ரீமூலநாதராக எம்பெருமான் குடியிருந்தாலும், கோயில் கொண்டிருந்தாலும், அங்கே விசேஷமூர்த்தியாக ஆடல் வல்லான் நடராஜ பெருமான் காட்சி தருகிறார். அந்த ஞானானந்த தாண்டவம் தரிசித்த மாத்திரத்திலே நமக்குள்ள ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும் என்பது காலங்காலமாக ஆச்சாரியர்கள் எல்லாம் அனுபவித்து பாடி கொடுத்திருக்கிற நிலை. ஞான சம்பந்தர் தொடக்கமாக ஒவ்வொருவரும் தில்லைக்கு வந்த போதும் அம்பலவாணரை பார்த்தவுடனே அவர்கள் மனதுக்குள்ளே ஒரு ஆனந்தம் எல்லை கடந்து எழுந்ததைத்தான் பாடுகிறார்கள். அருணகிரியாருக்கு அந்த நிலையிலே கூட உள்ளே ஆனந்த தாண்டவமாக முருகப்பெருமான் ஞானானந்த தாண்டவம் செய்கிறான் என்றுதான் பொருள்பட பாடுகிறார். இது என்ன பிரமாதம்? திருவேங்கடத்துக்கு போனார், வைணவ திருத்தலம், அங்கேயும் முருகப்பெருமான் தான் இருக்காருன்னு பாடிட்டு போயிட்டார். இவர் எந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளினாலும் அது எந்த தெய்வத்தைக்காக தலமா இருந்தாலும் அதிலே முருகப்பெருமான் அந்த தெய்வத்தின் உள்ளுரை பொருளாக இருந்து பாடுவதை பதிவு செய்வார். இதை தொடர்ந்து செய்து கொண்டு வருவார். அந்த விதத்திலே தில்லைக்கு மிக நிறைய பாடல்கள், தனி புத்தகமே தொகுக்கலாம், அவ்வளவு பாடல்கள், சற்றேறக்குறைய 100 பாடல்கள் வரையில் நினைக்கிற தில்லைக்கு மட்டுமே திருப்புகழ் பாடல்கள் தனித்தனியே பாடி கொடுத்திருக்கார். அவ்வளவு பெரிய மகாட்சேத்திரம்னா அதற்கு எவ்வளவு அனுபவங்கள் அவருக்கு இங்கே வாய்த்திருக்கணும், ஒவ்வொரு அனுபவமும் எப்படி தமிழ் மழையாக புறப்பட்டிருக்க வேண்டும், அந்த வெள்ளத்தை எல்லாம் பாடலாகவே பாடி கொடுத்திருக்கார். முன்பே சொன்னது போல 4 வாசல் தில்லையம்பலத்திலே ஒரு ஐதிஹ்யம் ஒன்று உண்டு. 4 பெருமக்களும் 4 வாயிலே ஒவ்வொரு வாயில் வழியே உள்ளே வந்தார்கள். ஞானசம்பந்த பெருமான் நடராஜரை தந்தையாகவே பாவித்ததால் அப்பாவை பார்த்து குழந்தை முகத்தை பார்த்து ஓடி போற மாதிரி அவர் தெற்கு வாசல் வழியே எழுந்துள்ளார். நடராஜா தெற்க பார்த்து எழுந்துள்ளிருக்கார். ஞானப்பால் உண்டு தடுத்தாட்கொள்ளப்பட்ட ஞானசம்பந்த பிள்ளையார் தெற்கு வாயில் வழியே உள்ளே சென்று நேரே போய் பார்த்து நடராஜரை அனுபவித்தார் என்றும், பின்னே வடக்கு வாசல் வழியாக சிவபெருமானோடு ஒரு தோழமை, உரிமையோடு கூடிய ஒரு சக்கியபாவம், உயிர் தோழனாகவே சிவபெருமானை கொண்டாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்னாடியிலிருந்து வந்து முதுகை தட்டி தோள்ல கை போட்டு பேசக்கூடிய உரிமை இருக்கக்கூடிய தோழனை போலே பாவித்து நடராஜ பெருமானுடைய பின்னழகு தரிசனம் காட்டி கொடுக்கக்கூடிய வடக்கு வாயில் வழியே எழுந்தருளினார் என்றும், அடிமை நிலையிலேயே எப்போதும் இருந்த அப்பரடிகள், ஆண்டான் வீற்றிருக்க அரசன் வீற்றிருக்க அடிமை அந்த அரசனுக்கு வலதுகை பக்கத்திலே தாசோகம் என்ற பாவனையிலேயே நின்று கொண்டு அழைத்தவுடன் வந்தேன்னு வந்து நிற்பது போலே காட்டி கொடுக்க மேலே கோபுரத்தின் வழியே அப்பரடிகள் எழுந்தருளினார் என்றும், ஞான நிலையிலேயே எப்போதும் நின்றிருந்த மணிவாசக பெருமான் நடராஜ பெருமானுடைய அந்த அபயஹஸ்தமும் திருமுகமும் சற்றே கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கும்பாங்க. அந்த கீழவாசல் வழியாக சூரியன் உதிக்கக்கூடிய திசை, அதன் வழியே மணிவாசக பெருமான் எழுந்தருளினார் என்று ஒரு ஐதிஹ்யம் தில்லையிலே சொல்லப்படுகிறது. ஆனால் தான் சபாநாயகர் கோயிலுக்குள்ளே நீங்க எந்த வாசல் வழியா போனாலும் இந்த கோபுரத்தை கடக்கும் போது அங்கே சுதை வடிவத்திலே இந்த ஐதிஹ்யத்தை எழுந்தருள செய்திருப்பாங்க. பெரும்பாலும் கீழவாசல் வழியா போனோம்னா மாணிக்கவாசக பெருமான் 3 தில்லைவாழந்தனர்கள் பூர்ணகுமம் கொடுத்து அவரை வரவேற்பது போலே ஒரு திருவுருவத்தை எழுந்துள்ள செய்வார்கள். ஒவ்வொரு வாசலும் இது போலே 4 வரை நிறுத்தியிருப்பார்கள். முன்னே சொன்னது போலே ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் தொடக்கமாக இந்த ஞான மரபு முழுவதுமாக வந்து சேர்ந்தது அருணகிரியார் என்கிற ஒரு பெரிய கடலிலே. அதனால இவர் 4 கோபுர வாசல்களையும் அனுபவிக்கிறார். ஒவ்வொரு கோபுரத்திலேயும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாடுறார். தில்லை அம்பலத்தில் தான் எத்தனை முருகப்பெருமான் சன்னதிகள், தனித்தனியே அவ்வளவு முருகப்பெருமான் அந்தந்த சன்னதிக்கு தனித்தனியே பாடுகிறார். அதனால தான் சொன்னேன், இவர் பாடிய தலங்கள்னு ஒரு பட்டியல் போட்டோம்னா கோயில்களில் எங்கெங்கெல்லாம் தெய்வ மூர்த்தங்கள் இருக்கும், அதை எப்படியெல்லாம் பிரதிஷ்டிக்கிறார்கள், அதற்கு என்ன சிறப்புங்கிறதை கூட அறிந்து கொள்ளும்படியாக அந்த தன்மையோடு கூட 4 வாயில்களிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் பாடி பல பாடல்களால் பாடி துதித்து எல்லோரும் செய்வது போல இவரும் அம்பலவெளிக்கு போய் நின்றார். அம்பலவாணர் அங்கே சபையிலே ஞானானந்த தாண்டவம், முடிவில்லாத ஆனந்த தாண்டவம், அதை ஆடி கழிக்கிறார். பார்த்த நம்போன்றவர்களுக்கே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருதுன்னா உடனே சபை தரிசனத்துடைய சிறப்பே அதுதான். சுவாமிகிட்ட கேட்கணும்னு ஒரு 10 விஷயத்தை பட்டியல் போட்டுட்டு வருவோம். இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். போய் நின்ன உடனே அந்த 10ல 4 விஷயம் மனசுக்கு வந்ததான்னா நிச்சயமா வராது. அங்க போய் அது மனசுக்கு வந்ததுன்னா நமக்கு ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம், நம்ம கிட்டதான் ஏதோ தோஷம் இருக்கு. அம்பலவாணரை பார்த்த பிறகு ஐயோ இது இல்லை எனக்கு வேணும்னு கேட்கறதுக்கே வாய் வராது. அந்த நிலையில நம்ம அப்படியே சிறைப்பிடித்து வைத்து விடக்கூடிய ஆகர்ஷணம் அந்த சுவாமி. ஆனால் அருணகிரியாருக்கு மட்டும்தான் அந்த ஞானானந்த தாண்டவம் முருகப்பெருமான் ஆடுவது போலே காட்சி தந்தது. ஒரு வாக்கு மூலம் போலே கொடுத்து விட்டார். கனக சபை மேலும் எனது குருநாதன் பாடினார். கனக சபையை ஆடுவது என் சுவாமி, என்னுடைய ஞான பண்டிதனான சுவாமி சுப்பிரமணியர் தான் சாட்சாத்தா, அவர் தான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார்னு சொல்லிட்டார். அதுவும் அவர் எப்பேற்பட்ட சுவாமின்னா கருணை முருகேசன் பாடினார்.
சிவபெருமானுடைய திருநாமங்களே வள்ளல்னு கீழே அவர் பயன்படுத்தியதை பார்ப்போம். வள்ளல் தொழும் ஞானக்கழலோன்னு வள்ளல் தன்மை சிவபெருமானுக்கு கேட்கவே வேண்டாம், எல்லாத்தையும் கொடுத்துருவார். கொடுத்தே சிவந்ததுன்னா சுவாமிக்கு தான் அந்த சிறப்பு. வேற எல்லா தெய்வங்களும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சோதனையை வைக்கும், இதை பண்ணும் அதை பண்ணும், இந்த வழக்கமே கிடையாது. அதனால்தான் பெரும்பான்மை சமயமாக ராஜாங்க சமயமாக சைவ சித்தாந்தம் நிலைபெற்றிருக்கிறது. நேற்று வந்த நம்முடைய மாண்பிற்குரிய பாரத பிரதமரும் அதை பொன்னெழுத்துக்களால் பொறிப்பது போல சொல்லிவிட்டு சென்று விட்டார். வாழ்க்கையில நாம் படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு சைவ சித்தாந்தம் தான் இந்தியாவுடைய பிரதம மந்திரி சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு பெரிய நிலையில் இத்தனை ஆண்டு சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் ஒரே பிரதமர் முதல் முறையாக சைவ சித்தாந்தத்தை உலக அரங்கிலே கொண்டு போய் சாமானிய காரியம் இல்லை. பிரதமர் ஒரு விஷயத்தை சொல்றதுங்கெல்லாம் சாமானிய விஷயம் இல்லை. இதை எதிர்ப்பவர்கள் இப்ப நிறைய பேர் கிளம்பியிருப்பாங்க நேரம். ஆனால் அதை ஆணித்தரமாக பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். அந்த சைவ சித்தாந்த ஞான பொருளாக நடராஜ பெருமான் இருக்கிறார். அந்த ஞான தானமான அறிவை, குறைவில்லாத ஆனந்தத்தை, ஞானத்தை வழங்கக்கூடிய சபாபதியை முருகனாக தரிசனம் பண்ணி அந்த சபாநாயகனான எம்பெருமானை ஞான பண்டித சுவாமியாகவே தரிசித்து அந்த ஆனந்த தாண்டவத்திலே அருணகிரியாரும் ஈடுபடுகிறார். உண்மையிலே இந்த பாடலுக்கு பொருள் சொல்லணும்னா அது உபதேச மரபு. இந்த பாடல்லே அருணகிரியார் சாமானியமான விஷயங்களை அடுக்கல, பரம ரகசியங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அதை ஒரு இசையோடு மட்டும் கேட்டுடுவோம். இந்த அனுபவம், அவருக்கு வாய்த்த அனுபவத்தினுடைய உள்ளுரை பொருள் எல்லாம் குருமுகமாக உபதேசமாக பெற வேண்டும் என்பதை ஞானதண்டாயுதபாணியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடத்திலேயே எல்லோரும் சார்பிலுமாக விண்ணப்பமாக வைக்கிறேன். அவரவருக்கான பக்குவ நிலை ஏற்படும் போது ஒரு சதாச்சாரியர் வழியிலே இந்த பாடலுக்கான பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க, எல்லாரும் போய் நின்று தரிசனம் பண்ண சபையிலே உள்ள பஞ்சாட்சர படியை கடந்தா முருகப்பெருமான் இதே ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு நினைச்சுக்கோங்க. அந்த அனுபவம் தான் அருணகிரிநாதர் இதிலே கொடுக்க விழையும் அனுபவம். அதை அப்படியே தியானித்தபடியே இந்த பாடலை கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். கனக சபை மேவும் எனது குரு